ஏதோ போன் வர அங்கிருந்து வெளியே சென்றான் மாறன். அவள் பின்னால் அந்த அறையிலிருந்து சத்தமில்லாமல் சென்ற மகதி மாறனை தடுத்து நிறுத்தினாள். ஏன் சார் நந்தி மாதிரி நடுவுல இருக்கீங்க? சீக்கிரம் கல்யாணம் பண்ணி தொலைய வேண்டியது தானே. என் தங்கைக்கும் சீக்கிரம் மேரேஜ் ஆகும்ல. அவளும் வேண்டுமென்றே கூறினாள். அவளுக்கு மாறன் மீது அவ்வளவு வெறுப்பும் கோபமும் இருந்தது. ஆனா அதுல ஒரு சிக்கல் இருக்கு. பொண்ணுக்கு முதல்ல குழந்தை பிறந்ததுக்கு அப்புறமா கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஐடியா இருக்கு போல. சோ முதல்ல ஒரு குழந்தை பிறக்கட்டும், பிறகு கல்யாணம் பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன். அது சரி, நல்ல எண்ணம் தான். அதையாவது சீக்கிரம் பண்ணுங்க. எப்படியோ ரோடு கிளியர் ஆகணும்ல. எனக்கு ஒன்னும் பிரச்சனை இல்ல. சட்டென அவளின் கைப்பற்றி தன் அருகே இழுக்க அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். இமைகள் படபடக்க அவனை பார்த்து கொண்டிருந்தாள் மகதி. ஏன் இப்படி பண்ணிட்டு இருக்கு? விடு, என்ன விடு. அவள் அவனிடமிருந்து திமிரிக் கொண்டு விலக பார்த்தாள். என்ன பேபி, பொண்ணு ரெடிதான் போல. ஆனா நீ இப்படியெல்லாம் திமிரும் போது எனக்கு எங்கெங்கேயோ சூடாகுது என்று அவன் கூறவும் சட்டென அவள் முகம் அப்படியே சிவந்து விட்டது. எவ்வளவு பெரிய பொசிஷன்ல இருந்துட்டு ஏன் இப்படி பொறுக்கி மாதிரி பேசுறீங்க? அவள் கோபத்தில் கேட்டாள். பொறுக்கியா? பொறுக்கி என்ன பண்ணுவாங்கன்னு தெரியுமா? அவளை சுவற்றில் தள்ளி அவளின் இரு கரங்களையும் தூக்கி பிடித்தவன் அவள் முகத்தை கூர்ந்து பார்த்தபடி நெருங்கினான். இப்ப நான் கிஸ் பண்ண போறேன். நீ என்ன பண்றனா கண்ணை மூடிக்கணும், புரிஞ்சுதா? அவள் திகைத்து விழிக்கும் பொழுதே சட்டென அவளின் இதழில் ஆழமாக முத்தமிட துவங்கினான். விட்டால் கடித்து துப்பி விடுவான் போல சுவைத்து சுவைத்து முத்தமிட்டுக் கொண்டிருக்க அவன் போன் ஒலிக்கவும் தான் நிகழ்வுகளுக்கு வந்து அவளை விட்டான். என்ன பேபி, இந்த பொறுக்கி கொடுத்த முத்தம் நல்லா இருக்கா? உனக்கு ஓகேனா எனக்கு பிரச்சனை இல்லை. ஒரு குழந்தை பெத்துக்கிட்டு கல்யாணம் பண்ணிக்கலாம், ஓகே தானே? அவன் அவள் உதட்டில் தட்டிவிட்டு செல்ல அதிர்ந்து போய் நின்று கொண்டிருந்தாள் மாதி. மற்றவர்கள் ராகவை கிண்டல் செய்து கொண்டிருந்தார்கள். சஞ்சனா அறியாதபடிக்கு, ஐயோ மாட்டிக்கினாரு ஒத்தரு, காப்பாத்துவாரு கத்தரு. ஆத்விக் சிரித்தபடி பாடிக்கொண்டிருந்தான். அனைவரும் சிரித்துக் கொண்டிருந்தார்கள். அதனால் மகதியும் மாறனும் அங்கு இல்லாததை கவனிக்கவில்லை. சற்று நேரம் கழித்து அங்கு மாறன் வந்ததும் சட்டென்று அனைவரும் எழுந்து கொண்டார்கள். என்ன ராகவ், உங்க அண்ணனை பார்த்துட்டு வந்துடலாமா? அவன் தோள் மேல் கை போட்டபடி கேட்க மற்றவர்கள் சிரித்தனர். ராகவிற்குத்தான், ஐயோ இவன் கூட போனா என் சோழி முடிஞ்சிருமே, இப்ப என்ன பண்றது? ஆனா விடமாட்டான் போலையே என்று புலம்பினான். ஆமா அண்ணா, அவனை கூட்டிட்டு போய் அவங்க அண்ணனை பார்த்து பேசுங்க. அவருக்கு கொஞ்சமாவது மண்டையில ஏத்துங்க. ராகவ் தன் தோள் மேலிருந்த தன் அண்ணனின் கரங்களிலிருந்து விலகியவன் சஞ்சனாவின் முன் வந்து கும்பிட்டு பாடினான். தெய்வமே தெய்வமே நன்றி சொல்வேன் தெய்வமே. ஆத்விக், விக்கி, ஹர்ஷினிக்கு சிரிப்பை அடக்க முடியவில்லை. சாருவிற்கும் அவனை பார்த்தால் பாவமாகத்தான் இருந்தது. இருந்தாலும் அவளாலும் சிரிப்பை கட்டுப்படுத்த முடியவில்லை. சரி வா ராகவ், நம்ம போகலாம். அவன் தோளில் கை போட்டபடியே மாறன் சென்றான். ஆடு பலிக்கு அழைத்து செல்வது போன்றே இருக்க ஆத்விக் விழுந்து விழுந்து சிரித்தான். சஞ்சனாவிற்கு அவன் ஏன் இப்படி சிரிக்கிறான் என்று தெரியவில்லை. என்றாலும் அவன் சிரிப்பதை பார்க்க மற்றவர்களுக்கு சிரிப்பு வந்துவிட்டது. அப்போதுதான் சைலண்டாக இறங்கி வந்த மகதியை பார்த்தார்கள். சரி வாங்க, நம்ம கொஞ்சம் வெளியே போயிட்டு வரலாம். மைண்ட் கொஞ்சம் ரிலாக்ஸா இருக்கும். அனைவரையும் அழைத்து கொண்டு சென்றாள் ஹர்ஷினி. அனைவரும் வெளியே சென்று சாப்பிட்டு வந்தார்கள். மகதி பேய் அறைந்தது போலவே இருந்தாள். மாறனின் மீது கோபத்தை வளர்த்து கொண்டாள். ரிஷியும் அன்று இரவே யூகே கிளம்பிவிட்டான். சஞ்சனாவிடம் ஒரே ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பியிருந்தான். நான் கிளம்பிட்டேன், வரும் வர பத்திரமா இருந்துக்க. ஆனால் ஒரு வார்த்தை கூட பேசவில்லை. அவளுக்கு அவனை நினைக்க நினைக்க அழுகை வந்தது. இன்னும் தனிமை அவளை கொடுமைப்படுத்தியது. தனியாக இருக்கும் பொழுது கூட அவள் தனிமையை உணரவில்லை. ஆனால் இப்பொழுது அவன் இல்லாமல் கூட யார் இருந்தாலும் அவன் போல் இல்லை. ரிஷியை ரொம்பவும் மிஸ் செய்ய ஆரம்பித்தாள் சஞ்சனா. ஆபீஸிற்கு சென்று வந்தாள். அது அவளுக்கு பிடித்த வேலை என்பதால் வேலை என்று வரும்பொழுது தன்னை சுற்றி இருக்கும் விஷயங்களை மறந்து போகும் அளவிற்கு செய்தாள். மாறன் அவ்வப்போது அவளை வந்து பாராட்டி விட்டு சென்றான். ராகவும் அரட்டை அடித்துக் கொண்டிருந்தான். அதனால் அவள் ஆபீஸில் இருக்கும் பொழுது பெரியதாக எதுவும் தெரியவில்லை. ரிஷியின் ஞாபகம் வந்து வந்துதான் போகிறது. மனதை அரிக்கும் வேதனைதான். இருந்தாலும் வேலை செய்யும் பொழுது முழு கவனத்தையும் அதில் செலுத்த ஆரம்பித்தாள். அதில் கொஞ்சம் வெற்றியும் பெற்றாள். ஆனால் என்ன செய்வது? வெளியே வந்ததும் அவன் நினைவு கட்டிக்கொள்கிறது. அவன் இன்னும் அவளிடம் பேசவே இல்லை. அவன் வந்து சேர்ந்து விட்டான் என்று ஒரு மெசேஜ் மட்டும் தான் அனுப்பினான். அதன் பிறகு 2 நாட்களாக ஒரு வார்த்தை கூட அவன் பேசவில்லை. தான் மிஸ் செய்யும் அளவிற்கு அவன் தன்னை மிஸ் செய்யவில்லையோ என்று தோன்றியது. ஆபீஸ் முடியும் போது ஹர்ஷினி வந்து அழைத்து செல்வாள். இருவரும் ரிஷியின் வீட்டிற்கு வந்து விடுவார்கள்.
அவர்கள் சென்று வீட்டிற்கு போகும் வரை மாறன் அவர்களை கண்காணித்துக் கொண்டுதான் இருந்தான். அதே நேரம் அவளை தனியாகவும் அவன் விடவில்லை. வீட்டை சுற்றி ரிஷியின் பாடிகார்ட்ஸ்களும் இருந்தார்கள் தான். மாறனும் அவனுடைய பாடிகார்ட்ஸ்களையும் அவ்வப்போது பார்த்து கொள்ள சொல்லியிருந்தான். அன்று ஹர்ஷினிக்கு அவளுடைய ஆபீஸில் கொஞ்சம் வேலை இருந்ததால் இன்று சஞ்சனாவை வீட்டிற்கு சீக்கிரம் போகச் சொன்னாள். தானே வந்து விடுவதாக கூறியிருந்தாள். காரணம், அன்று அவள் வருவதற்கு லேட்டாகும் என்று சொல்லியிருந்தாள். சஞ்சனா தனியாக கிளம்புவதை ராகவ் பார்த்து கேட்டான். நானே போய்க்கிறேன் ராகவ். இதுக்கு முன்னாடி தனியா தானே இருந்திருக்கேன், அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நான் வீட்டுக்கு போறேன். அர்ஷினிக்கு முக்கியமான வேலை இருக்கா? ஓகே அக்கா, நான் வேணும்னா கூட வரேன். நான் வந்து உங்களை விட்டுட்டு வரேன் வீட்டுல. அதெல்லாம் ஒன்னும் பிரச்சனை இல்ல, நானே போய்க்கிறேன். பாஸ் ஏதோ வேலை சொன்னாருல, நீ அதை போய் பாரு. அந்த நேரம் அவளுக்கு அந்த வேலையை பற்றிய போன் கால் வரவும் அவனும் அவளுக்கு விடை கொடுத்து அனுப்பினான். அந்த நேரம் மாறன் ஒரு முக்கியமான மீட்டிங்கில் பேசிக் கொண்டிருந்தான். அந்த மீட்டிங் முடியவே இரவு 9 மணி ஆகியிருந்தது. அதற்கு பிறகு அந்த ஃபாரின் கிளையன்ட்ஸ்களுடன் மாறனுக்கு ஒரு டின்னர் எல்லாம் இருந்தது. பிறகு 10 மணிக்கு ஹர்ஷினி வீட்டிற்கு செல்ல வீட்டில் சஞ்சனா இன்னும் வரவில்லை என்று கூறியதும் அவளுக்கு திக்கென்று ஆனது. உடனடியாக அவள் ராகவ், சாரு எல்லோருக்கும் அழைத்து கேட்க சாருவும் அவள் தங்கள் வீட்டிலும் இல்லை என்று தெரிவித்தாள். ராகவ் அவள் மாலை 6 மணிக்கே கிளம்பிவிட்டதாக தெரிவித்தான். உடனடியாக தன் அண்ணனிடம் தெரிவிக்க வேகமாக அந்த பார்ட்டி ஹாலிற்கு சென்றான். ராகவ் வேகமாக வருவதை பார்த்தான் மாறன். என்னாச்சு ராகவ், ஏன் இப்படி ஓடி வர? சஞ்சனா அக்காவுடைய ஃப்ரெண்ட் கால் பண்ணாங்க. இன்னும் சஞ்சனா அக்கா வீட்டுக்கு வரலையாம். அவங்களுக்கு ஃபோன் பண்ணாலும் நாட் ரீச்சபிள்னு வருது. சாரு வீட்லயும் அவங்க வரலையாம். இங்கிருந்து 6 மணிக்கு அவங்க கிளம்பி போயிட்டாங்க. எங்க இருக்காங்கன்னு தெரியல. என்னடா சொல்ற? இது ஏன் என்கிட்ட முன்னாடியே சொல்லல? அவ யாரு கூட போனா? அவங்க இன்னைக்கு தனியா தான் போனாங்க. ஹர்ஷினி வேலை எதுவும் இருக்குன்னு வீட்டுக்கு வரேன்னு சொன்னாங்களாம். அதனால அவங்க சீக்கிரமாவே தான் கிளம்புனாங்க. ஓ ஷிட், எக்ஸ்கியூஸ் மீ. அங்கிருந்து தன் பிஏவிடம் மற்ற அரேஞ்ச்மெண்ட்ஸை பார்க்க சொல்லிவிட்டு அங்கிருந்து ராகவை அழைத்து கொண்டு வெளியேறினான். ரிஷியின் வீட்டிலும் இளையவர்களுக்கு மட்டும் விஷயம் தெரிவிக்க அவர்களும் பயந்து போனார்கள். என்னது, அண்ணியை காணமா என்று அதிர்ச்சியாக கேட்டவர்கள் தற்போது மாறனின் அறிவுறுத்தலின்படி வீட்டில் எதுவும் தெரிவிக்க வேண்டாம், முதலில் சஞ்சனாவை தேடுவோம் என்று அனைவரும் ஆளாளுக்கு தேட ஆரம்பிக்க சஞ்சனாதான் எங்குமே இல்லை. மாறன் விசாரித்ததில் அவனுக்கு தெரிய வந்த தகவல், சஞ்சனா கடத்தப்பட்டிருக்கிறாள். அதுவும் வெகு தொலைவில் கூட இல்லை. அவள் வீட்டிற்கு அருகினில் அவள் செல்லும் போதுதான் கடத்தப்பட்டிருக்கிறாள். அதை கேட்டவர்கள் அதிர்ந்து போனார்கள். யார் இதை செய்தது என்றும் தெரியவில்லை. ரிஷிக்கு உடனடியாக தகவல் தெரிவிக்க முயற்சிக்க அவனுடைய போன் நம்பர் நாட் ரீச்சபிள், அவுட் ஆஃப் சர்வீஸ் என்றுதான் இருந்தது. அவனுடைய கம்பெனிக்கும் அழைத்து பார்க்க இப்போது அவன் ஏதோ முக்கியமான கிளையன்ட்ஸ்களுடன் மீட்டிங்கில் இருக்கிறான் என்று கூறினார்கள். அவன் வந்ததும் உடனடியாக எனக்கு கால் பண்ண சொல்லுங்க என்று மாறனே பேசியதால் அவர்களும் ஏதோ முக்கியமான விஷயம் என்று புரிந்து சரி வந்ததும் சொல்கிறோம் என்று தெரிவித்தார்கள். ஆனால் அங்கே ஒரு இருட்டு அறையில் கை கால்கள் கட்டப்பட்டு தரையில் மயங்கி கிடந்தாள் சஞ்சனா. மாறன் தன் நாட்களிடம் சொல்லி சஞ்சனா எங்கே இருக்கிறாள் என்று விசாரிக்க துவங்கி இருந்தான். ரிஷியிடம் தகவல் சொல்லலாம் என்று நினைக்க தற்சமயம் அவன் அங்கே இல்லை. ஒரு நாள் முழுக்க அவர்கள் தேடிவிட்டார்கள். அந்த இரவு முழுவதும் சஞ்சனா எங்கே இருக்கிறாள் என்றே தெரியவில்லை. ஆத்விக், விக்னேஷ் என்று சஞ்சனாவிற்கு தெரிந்த அறிந்த அனைவரையும் விசாரித்தனர். ஏன், சஞ்சனாவின் தந்தையான தாமோதரனிடம் கூட விசாரணை நடத்தினார்கள். அவளை தேடி நேரடியாக மாறனே சென்றான். திடீரென்று தங்கள் வீட்டில் பாடிகார்ட்ஸ்கள் உள்ளே வரவும் தாமோதரனும் மதிவாணி மற்றும் மிருதுல்லா அதிர்ந்து போனார்கள். விக்ராந்த் வேலை விஷயமாக கேரளா சென்றிருந்தான். அவன் எதிரில்தான் இவள் கன்சீவாக இருப்பதைப் போல் நாடகம் ஆடிக்கொண்டிருந்தாள். ஆனால் இப்போது விக்ராந்திற்கு அதுவே சந்தேகத்தையும் கிளப்ப ஆரம்பித்திருந்தது. அவளிடம் கர்ப்பிணி பெண்களுக்கான எந்த ஒரு சிம்டம்ஸும் தெரியவில்லை. நார்மலாக இருப்பதைப் போல்தான் இருந்தாள் அவள். தாமோதரன் ரிஷி எப்போது சிவானந்தத்தை கொன்றுவிட்டானோ அதிலிருந்து சஞ்சனாவின் பேச்சை எடுத்தாலே அவருக்கு ஒரு நடுக்கம்தான் வந்தது. மதிவானிக்கும் அப்படித்தான். ஆனால் மிருதுல்லா மட்டும் கொஞ்சம் கூட திருந்தவில்லை. எப்படி ரிஷியை தன் கைக்குள் கொண்டு வரலாம் என்பதையே யோசித்துக் கொண்டிருந்தாள். ரிஷி எங்கெல்லாம் செல்கிறான் என்று நோட் செய்து அவன் முன் அரைகுறை ஆடைகளில் வலம் வருவது அவளின் பிரதான வேலையாக இருந்தது. ஆனால் இதெல்லாம் விக்ராந்தின் செவிக்கு செல்லாதபடிக்கு பார்த்து கொண்டாள். அதுவும் இப்போது அவன் வெளியூர் சென்றிருப்பது அவளுக்கு வசதியாகி போய்விட்டது. ஆனால் பாவம் அவளுக்கு தெரியாது, அவளை கண்காணிக்க விக்ராந்த் ஆட்களை ஏற்பாடு செய்து சென்றிருக்கிறான் என்று.
ஏய் வாணி, இங்க வா, இங்க வா. என்னாச்சுங்க? எதுக்கு இப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏய் இங்க பாரு, எவ்வளவு ஆட்கள். அப்போதுதான் சத்தம் கேட்டு மிருதுல்லாவும் வெளியே வந்தாள். தாமோதரனும் அதிர்ச்சியாக பார்த்து கொண்டிருந்தனர். ஹலோ, யாருங்க நீங்க? நீங்க பாட்டுக்கு உள்ள வந்துட்டு இருக்கீங்க. என்ன உங்களை எல்லாம் அந்த சஞ்சனா அனுப்புனாளா? வாய மூடு. திரும்பி சஞ்சனாவை பத்தி ஒரு வார்த்தை தப்பா வெளியே வந்தது, நான் சும்மா இருக்க மாட்டேன். தாமோதரன் குரல் கேட்டு நிமிர்ந்தவர் அதிர்ந்து போனார். இப்போது என்ன மாறன் வந்திருக்கிறான்? மாறனும் ரிஷியும் குடும்ப நண்பர்கள் என்பது சிலருக்கு தெரியும். தொழில் வட்டத்தில் பரிச்சயம், ஆனால் பெரும்பாலும் வெளியே தெரியாது. மிருதுல்லா வந்தவனை பார்த்து வாய் பிளந்து நின்று விட்டாள். யார் இவன்? இவ்ளோ அழகா இருக்கான். இவனுக்கு ஏன் சஞ்சனாவை பத்தி பேசினா கோவம் வருது? இப்போ என்ன, சஞ்சனா ரிஷியை விட்டுட்டு இவன் கூட சுத்திட்டு இருக்காளோ? ஆனா எப்படி இந்த சஞ்சனாவுக்கு மட்டும் இப்படி எல்லாம் அமையுதோ? ஹேண்ட்ஸமான ஆண்கள் கண்ணுக்கு அவ மட்டும்தான் அழகா தெரியறாளா என்ன? சீ. வயிற்றெரிச்சலுடன் பார்த்தாள். நீங்க யாரு புதுசா? நீங்க ஏன் எங்களை வந்து மிரட்டிட்டு இருக்கீங்க? எங்களுக்கு பிடிச்ச சனியனே அவதான். அதை கேட்டு மாறனுக்கு கோபம் அதிகமாக வந்தது. அவன் பேசுவதற்கு முன் தாமோதரன் குறுக்கிட்டார். ஏய் வாணி, வாய மூடு. யார்கிட்ட பேசிட்டு இருக்க தெரியுமா? மாறன் கார்பரேஷன் பத்தி எல்லாம் கேள்விப்பட்டிருக்கியா? நம்ம மிரு கூட அவங்க கிட்ட ஒரு அக்ரிமெண்ட் சைன் பண்றதுக்கு வெயிட் பண்ணிட்டு இருக்கா. மிருதுல்லா ஆச்சரியமாக பார்த்தாள். ஆனால் அதற்கும் இவருக்கும் என்ன சம்பந்தம் என்பது போல் அமைதியாக நின்று கொண்டிருந்தாள். ஆமா, மிரு கூட சொன்னாலே. கடுப்பாக கூறினாள் மதிவாணி. அந்த மாறன் கார்பரேஷன் மாறன் இவருதான். மதிவாணி மிருதுல்லா இருவரும் அதிர்ந்து போய் வந்தவனை பார்த்தார்கள். அவன் கண்களில் தெரிந்த சிவப்பு தங்கள் மேல் கொலை வெறியில் இருக்கிறான் என்று புரிந்தது. உங்ககிட்ட பேசி என் டைமை வேஸ்ட் பண்றதுக்கு நான் இங்க வரல. சஞ்சனா இங்க வந்தாளா? மிஸ்டர் மாறன், உங்களுக்கும் சஞ்சனாவுக்கும் என்ன சம்பந்தம்? அந்த ரிஷியை விட்டுட்டு இப்ப உங்க கூட சுத்த ஆரம்பிச்சிட்டாளா? அவள் கேட்டு முடிக்கவில்லை. பலார் என்று அவள் கன்னத்தில் அரைந்திருந்தான் மாறன். மிஸ்டர் மாறன், நீங்க இப்படி எல்லாம் பண்ணக்கூடாது. ஏன் இப்படி வீட்டுக்குள்ள புகுந்து இப்படி அராஜகம் பண்றீங்க? மைண்ட் யுவர் வேர்ட்ஸ் மிஸ்டர் தாமோதரன். நான் உங்க கூட பிரச்சனை பண்றதுக்கு இங்க வரல. தேவையில்லாம பேசிட்டு இருக்கிறது நீங்களும் உங்க ஃபேமிலியும் தான். இன்னொரு முறை சஞ்சனாவை பத்தி தப்பா பேசுனீங்க, நீங்க சொன்ன அந்த அராஜகம் என்னால நடந்ததுன்னா அதனுடைய விளைவு ரொம்ப மோசமா இருக்கும். நான் பேசுறதுக்கு கூட டைம் கொடுக்க மாட்டேன். புரிஞ்சுதா? நான் கேட்கறதுக்கு மட்டும் பதில் வேணும். மாறன் மிருதுல்லாவை அறைந்ததும் வேகமாக மதிவாணி அவள் அருகில் வந்து நின்று கொண்டாள். எங்கே தன் மகள் மீண்டும் ஏதாவது பேசி இப்படி வாங்கி கட்டிக் கொள்ளப் போகிறாள் என்று நினைத்து. ஐயோ, அவ எங்க கூட இருந்தாலும் எங்களுக்கு தொல்லையா இருக்குது. அவ இங்க இல்லனாலும் ஒரே தொல்லையா இருக்குதே. கடவுளே, எங்களை பிடிச்ச தத்ரத்தை ஏன் எங்களை விட்டு போக விட மாட்டேங்கிற? மதிவாணி இன்னும் மாறனை பற்றி சரியாக புரிந்து கொள்ளாமல் பேச பொறுமை இழந்த மாறன் அங்கிருந்த சோஃபாவில் போய் அமர்ந்து கால் மேல் கால் போட்டுக்கொண்டு தன் ஆட்களை பார்த்தான். அவர்களோ அவன் பார்வையின் அர்த்தத்தை புரிந்து கொண்டு வேகமாக சென்று அந்த அறையில் இருந்த பொருட்களை எல்லாம் அடித்து நொறுக்கினார்கள். டிவியை கீழே போட்டு உடைத்தார்கள். ஃப்ரிட்ஜை தள்ளிவிட்டார்கள். அங்கிருந்த கண்ணாடி டீப்பாயை உடைத்தார்கள். ஷோகேஸ்களை உடைத்தார்கள். வீட்டையே ஒரு வழி செய்தார்கள். தாமோதரன், மிருதுல்லா, மதிவாணி அனைவரும் ஐயோ வேணா, இதெல்லாம் பண்ணாதீங்க என்று பதற அதையெல்லாம் பார்த்து கொண்டு அமைதியாக அமர்ந்திருந்தான் மாறன். வேகமாக மதிவாணி மாறனின் அருகே ஓடி வந்தார். ஐயோ தம்பி, இதெல்லாம் நிறுத்த சொல்லுங்க பிளீஸ். எங்க வயசுக்குனாவது கொஞ்சம் மரியாதை கொடுங்க பிளீஸ். என் வீட்டுக்காரரு உடம்பு சரியில்லாதவர், இப்படி எல்லாம் பண்ணாதீங்க. மாறன் அவர்களை எல்லாம் பார்க்க மீண்டும் அவர்கள் நிறுத்தி விட்டார்கள். ஒருத்தர் என்ன கேட்க வராங்க, என்ன ஏதுன்னு தெரியறதுக்கு முன்னாடி வாய்க்கு வந்ததையெல்லாம் பேசக்கூடாது. இன்னொரு முறை ஒரு வார்த்தை தப்பா வந்தாலும் இதை விட விளைவு இன்னும் மோசமா இருக்கும். புரிஞ்சுதா? இப்பயாவது நான் கேட்கறதுக்கு பதில் வருமா என்று நக்கலாக கேட்டான். என்ன வேணும் சொல்லுங்க. எதுக்கு இங்க வந்து இப்படி டார்ச்சர் பண்ணிட்டு இருக்கீங்க? உங்களுக்கு என்ன வேணும் சொல்லுங்க. ஐயோ, நீங்க எப்படி கத்திட்டு இருக்கீங்க? ஏன் இருக்கிற பொருள் எல்லாம் இன்னும் நாசமாகணுமா? கொஞ்ச நேரம் அமைதியா இருங்க. சொல்லுங்க தம்பி, உங்களுக்கு என்னதான் வேணும்? தட்ஸ் குட் ஆன்ட்டி. பாத்தீங்களா, ஆன்ட்டிக்கு கற்பூர புத்தி. சரி, நான் விஷயத்துக்கு வரேன். சஞ்சனா இங்க வந்தாளா? அவ எதுக்கு இங்க வரணும் என்று கோபத்தை அடக்கிக் கொண்டு கேட்டார்.
அவ உங்க பொண்ணு தானே? அப்ப இங்க வந்துட்டு போக வேண்டிய வேலை எல்லாம் அவளுக்கு நிறைய இருக்கும். இப்பதான் வீட்டை எழுதி வாங்கியிருக்கா. இன்னும் அவ சொத்துக்களை வாங்கணும் தானே? தாமோதரன் பதில் சொல்வதற்கு முன்னே மதிவாணி குறுக்கிட்டாள். ஐயோயோ, இல்ல இல்ல, அவ ஒண்ணும் எங்க பொண்ணு இல்ல. இந்த ஆளுக்கு மூத்த சம்சாரம் ஒண்ணும் கிடையாது. அவ இந்த வீட்டு பொண்ணும் கிடையாது. வாணி, வாய மூடு. நீங்க சும்மா இருங்க. அவளால இருக்கிற பிரச்சனை போதும். அதான் இந்த வீடும் கைவிட்டு போயிடுச்சுல, பிறகு எதுக்கு அமைதியா இருக்கீங்க? வாட்? என்ன கதை விட்டுட்டு இருக்கீங்க? இது கதை இல்ல தம்பி, இதுதான் உண்மை. அவ எங்க பொண்ணு கிடையாது. அவளும் அவ அம்மாவும் இந்த வீட்ல தங்கி இருந்தவங்க. போனா போதுன்னு நாங்களும் எங்க மாமனாரும் சேர்த்தா கடைசியில அந்த கிழவ இந்த வீட அவ பேர்ல எழுதி வச்சிட்டாரு. சம்பந்தமே இல்லாம. அவ எங்க பொண்ணு இல்ல. அவள் கூறியதை கேட்ட மாறனுக்கும் மிருதுல்லாவிற்கும் பேரதிர்ச்சி. மாறன் சஞ்சனாவை பற்றி அவர்கள் வீட்டில் விசாரிக்க மதிவாணியோ அவள் தங்கள் பெண்ணே இல்லை என்று கூறினார். என்னது, சஞ்சனா உங்க பொண்ணே இல்லையா? என்ன சும்மா இருக்கிற கதையெல்லாம் சொல்றீங்களா? நீங்க நம்பினாலும் நம்பலனாலும் இதுதான் உண்மை. நீங்க இத வெளியில கூட விசாரிச்சுக்கோங்க. எங்க வீடு போய் எல்லாமே போயிடுச்சு. அப்புறம் இன்னும் கேட்டீங்க, அவ பேர்ல சொத்து. இந்த அண்ணன் காவடியே அனாதையா வந்தவ. அவளுக்கு எல்லாம் எதுவுமே இல்ல. இது எங்க மாமனார் போட்ட பிச்சை. அவள் கூறியதை கேட்டதும் மாறனுக்கு கோபம்தான் வந்தது. வாய மூடுங்க. கேட்டதுக்கு மட்டும்தான் பதில் வேணும்னு இப்பதான் சொன்னேன். என்ன பண்ணுவேன்னே தெரியாது. ஐயோ, அவசரப்பட்டு அவ மேல இருக்கிற வெறுப்ப இவன் கிட்ட காட்டிட்டோமே. ஏங்க, கேக்குறாருல, உண்மையை சொல்லுங்க. முழுக்க நினைஞ்சதுக்கு அப்புறம் முக்காடு எதுக்கு? இப்ப நீங்க சொல்றீங்களா இல்லனா பாருங்க. தாமோதரனை ஏதோ மிரட்டுவது போல மதிவாணி கேட்க அவர் பதில் சொல்வதற்கு முன்பே மாறன் குறுக்கிட்டான். ஓகே, ஆல்ரைட். இப்போ எனக்கு தேவையானது, சஞ்சனா இந்த ஒரு வாரத்துல இங்க வந்தாளா? எஸ்பெஷலி நேத்து ஈவினிங் வந்தாளா? 2 days முன்னாடி? ஒழுங்கா உண்மையை சொல்லுங்க. எனக்கு அதை கண்டுபிடிக்கிறது அவ்வளவு கஷ்டம் இல்ல. நீங்க ஒழுங்கா சொன்னீங்கன்னா உங்களுக்கு நல்லது. இல்லனா... ஐயோ இல்ல தம்பி, நான் தான் சொல்றேன்ல, அவளை நாங்க பார்த்து கிட்டத்தட்ட ஒரு 1 month மேல ஆகுது. அதுவும் ரிஷி சார் சொன்னதுக்கு அப்புறம் நாங்க அவளை பாக்குறது கூட இல்ல. மாறனின் புருவங்கள் முடிச்சிட்டது. சஞ்சனா எங்க போயிருப்பா? நைட்ல இருந்து கால் பண்ணிட்டு இருக்கேன். ஷிட். அங்கிருந்து அவன் கோபமாக வெளியேற, அவன் வெளியேறியதும் கார்ட்ஸ்களும் வெளியேற போனார்கள். ஐயோ, இதையெல்லாம் யாரு சரி செய்யறது என்று மதிவாணியும் மிருதுல்லாவும் கத்த, அது எல்லாம் அவர்கள் ஒரு பொருட்டாகவே நினைக்கவில்லை. அங்கிருந்து வெளியேறினார்கள். ஏன் வாணி அவர்கிட்ட அதெல்லாம் சொன்ன? ஓ, வீட்டையே நாசம் பண்ணி வச்சிருக்காங்க. அது உங்களுக்கு கவலையா தெரியல. நான் இப்ப இத சொன்னதுதான் உங்களுக்கு கவலையா இருக்குதா? உண்மையதானே சொன்ன. சும்மா அவளால ஒரே தொல்லையா இருக்கு. இனிமே யாராவது அவளை கேட்டு விசாரிச்சுட்டு வரட்டும். நடக்கிறதே வேற என்று முனகிக் கொண்டே அந்த பொருட்களை எல்லாம் எடுத்து வைக்க போனார்கள். உண்மையாவே என் அக்கா கிடையாதா? ஒரு மண்ணும் கிடையாது. அதெல்லாம் பெரிய கதை. முதல்ல இதை ஏற கட்டு, வந்து ஹெல்ப் பண்ணு. அப்பாவும் பொண்ணு அப்படியே உட்காந்துட்டு இருப்பீங்க. இதெல்லாம் என்ன பண்றதுன்னே தெரியல. இந்த மாறனுக்கும் சஞ்சனாவுக்கும் என்ன சம்பந்தம்? இவர் எதுக்கு அவரை பத்தி விசாரிக்கிறாரு? அதெல்லாம் விட முக்கியமா, எங்க சஞ்சனா இங்க வந்தாளான்னு தானே கேட்டு வந்தாரு. அப்போ சஞ்சனாவுக்கு ஏதாவது பிரச்சனையா? எது எப்படியோ, அந்த இம்சை ஒழிஞ்சா சரி. வெளியே வந்த மாறன் யாருக்கோ கால் செய்து சில தகவல்களை கூறிவிட்டு காரில் ஏறினான். மீண்டும் ரிஷிக்கு அழைத்து பார்த்தான். போன் ஃபுல் ரிங் போய் கட்டானது. எத்தனை முறை பண்றாங்க, என்ன ஏதுன்னு கேட்க மாட்டானா? அவன் கடுப்புடன் அந்த போனை சீட்டின் மேல் போட போன் ஒலிக்க தொடங்கியது. யார் என்று பார்த்தால் டிஸ்பிளேவில் ரிஷி என்று வந்தது. ரிஷி பேலஸ். ஐயோ, இப்ப அண்ணி எங்க இருக்காங்கன்னு தெரியலையே. நைட் ஃபுல்லா தேடியாச்சு. எங்க இருக்காங்கன்னு தெரியல, என்ன ஆனாங்கன்னு தெரியல. ஒரே பயமா இருக்கு. அன்னைக்கு மட்டும் எதுவும் ஆச்சு, அவ்வளவுதான். அண்ணா மொத்தமா மிருகமா மாறிடுவாங்க. விக்கி, நீ தானே தினமும் அவங்களை கூட்டிட்டு போய் வீட்டுல விட்டுட்டு வரேன்னு சொன்ன. நேத்து எதுக்கு போகாம இருந்த? இப்ப பாரு எவ்வளவு பெரிய விஷயம் வந்திருக்கு. அடே, நான் சொன்னதான். ஆனா முதல்ல நானே கூட்டிட்டு போய் விடவே இல்லையே. அவ ஃப்ரெண்டு ஹர்ஷினி இருக்காளே, சஞ்சனாவே வேண்டாம்னு சொல்லிட்டா. ஐயோ, இப்ப என்ன பண்றதுன்னு தெரியலையே. ஒரே கன்ஃபியூஸ்டா இருக்கு. இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் போதே ராகவ் கால் செய்தான் சாருக்கு. ஹலோ சாரு. சொல்லு ராகவ், அண்ணிய பத்தி.
அக்காவை பத்தி என்று இருவரும் ஒரே நேரத்தில் கேட்டார்கள். அப்போ இன்னும் அவங்க கிடைக்கலையா என்ற பதில்தான் இருவரிடமும் வந்தது. உடனே போனை அவள் கையிலிருந்து பிடுங்கிய மகதி காதில் வைத்துக்கொண்டு ராகவிடம் பேசினாள். உங்க அண்ணன் தான் பெரிய அப்பா டக்கராச்சே, கண்டுபிடிக்க சொல்ல வேண்டியது தானே. இவ்வளவு நேரம் என்ன பண்ணிட்டு இருக்காரு? தூங்கிட்டு இருக்காரா? இத பாருங்க, உங்க கம்பெனில இருந்துதான் எங்க அண்ணி காணாம போயிருக்காங்க. அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க அண்ணனை நான் சும்மா விட மாட்டேன் பாத்துக்க. அவங்க வீட்டுக்கு போய் சேர்ற வரைக்கும் அவர் தானே பொறுப்பு. அவங்க வீட்டுக்கு கூட போகல, என்ன பண்ணிட்டு இருந்தீங்க நீங்க? அவங்களுக்கு மட்டும் ஏதாவது ஆச்சு, உங்க அண்ணனா அவ்வளவுதான். மகதி இப்படி பேசுவதை எல்லோரும் அதிர்ச்சியாக கேட்டுக்கொண்டிருந்தனர். அதுவும் மாறனை பற்றி அவள் இப்படி பேசுகிறாள் என்பதை நம்ப முடியாமல் பார்த்து கொண்டிருந்தனர். இவள் இப்படி கத்திக் கொண்டிருக்கவும் அவள் கையிலிருந்து போனை பிடுங்கினாள் சாரு. அப்போது திடீரென்று அந்த போனில் மாறனின் குரல் கேட்டது. டார்லிங், நீ பேசுறதெல்லாம் சரிதான். அவ்வளோ அக்கறை இருந்தா நீ ஏன் ஹாயா உட்கார்ந்துட்டு இருக்க? வை நாட் எங்க கூட வந்து நீயும் தேடக்கூடாது? இதையெல்லாம் கேட்ட சாருவிற்குத்தான் தலை சுற்றுவது போல் இருந்தது. இவர்கள் இருவருக்கும் இடையே ஏதாவது இருக்கிறதா? இருக்கு, ஆனா இல்லையா என்று அவள் குழம்பி போயிருந்தாள். அதற்குள் அங்கே கால் கட்டாகிவிட்டது. இவர்கள் இப்படியெல்லாம் பேசிக் கொண்டிருக்கும் போது அந்த அறை வாசலில் நிழல் ஆடியது. யார் என்று திரும்பி பார்க்க சந்திரன் நின்று கொண்டிருந்தார். என்னாச்சு? ஏன் எல்லாரும் பதட்டமா இருக்கீங்க? ஏதாவது பிரச்சனையா? ஆத்விக், சாரு, விக்கி, மகதி என்று நால்வரும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டு என்ன சொல்வது என்று தெரியாமல் திரு திருவென்று விழித்துக் கொண்டிருந்தார்கள். இப்ப வீட்டுல சொல்லலாமா வேணாமா? ஏதாவது பிரச்சனை ஆச்சுன்னா ஏன் சொல்லலான்னு அது இன்னொரு பிரச்சனை ஆகுமே என்பதை போல் விழித்துக் கொண்டிருந்தார்கள். சஞ்சனா மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்தாள். ஒரே இருட்டு, கை கால்கள் எல்லாம் கட்டப்பட்டிருக்க அவள் வெகு நேரமாக மயக்கத்தில் ஒரே பொசிஷனில் இருந்ததால் ஒரு புறம் மறுத்து போயிருந்தது. ஐயோ அம்மா, வலிக்குதே, யாராவது இருக்கீங்களா? ஹெல்ப் ஹெல்ப்! அவள் கத்தியது வெளியே கேட்டது. தல, அந்த பொண்ணு எழுந்திருச்சுன்னு நினைக்கிறேன். என்ன பண்ணுதுன்னு போய் பாப்போமா? வா போய் பார்க்கலாம். ரொம்ப நேரமா வேற மயக்கத்துல இருக்கு, லைட் கூட போடல. வா போய் பார்த்துட்டு வருவோம். பாஸ் இப்போ வருவாரு, கேட்டீங்களா? ஏதோ ஃபிளைட் மிஸ் பண்ணிட்டாராம், எப்படியும் இன்னைக்கு வந்துருவாரு. அது வரைக்கும் அவளை எங்கேயும் தப்பிச்சிடாம பாத்துக்க சொன்னாரு. ஐயோ தல, அவ பாக்குறதுக்கு சும்மா கும்முன்னு இருக்கா. அப்படியே அவளை என்னென்னவோ பண்ணணும்னு தோணுது. ஒருவன் சொல்லி விட்டு கொண்டே பேசினான். ஆமா தல, செம்ம ஃபிகரு. எப்படியோ பாஸ் அவளை கொல்லதானே போறாரு. அதுக்கு முன்னாடி நாம கொஞ்சம் அனுபவிச்சுக்கலாமே. டேய், வாய மூடுங்க. இன்னும் அதை பத்தி எந்த இன்ஸ்ட்ரக்ஷனும் இல்ல. அவர் மைண்ட்ல என்ன நினைக்கிறாருன்னு நமக்கு தெரியல. அப்படி கொல்ற ஐடியா இருந்தா நீங்க சொல்றத பத்தி எல்லாம் யோசிக்கலாம். எனக்கும் அவளை ரொம்ப பிடிச்சிருக்குடா. வா, எப்படி இருக்கா? கட்டிக்கிட்டவன் கொடுத்து வச்சவன். ஐயோ, அவனை மறந்துட்டீங்களே. அவனுக்கு மட்டும் இது தெரிஞ்சது, நாம யாரும் உசுரோட இருக்க மாட்டோம். அந்த நேரம் ரிஷி சென்னை ஏர்போர்ட்டில் இருந்து வேகமாக காரை எடுத்தான். ஐயோ, யாராவது இருக்கீங்களா? காப்பாத்துங்க ப்ளீஸ். டேய், ஃபர்ஸ்ட் வாங்க, உள்ள போய் பாப்போம். சஞ்சனா எழுந்து அமர்ந்து தன் கை கால்களில் இருக்கும் கட்டை அவிழ்க்க முயன்று கொண்டிருந்தாள். கை கால்கள் எல்லாம் கன்றி போயிருந்தது. கடவுளே, தலையெல்லாம் இப்படி வலிக்குது. என்னாச்சுன்னு ஒன்னும் ஞாபகம் இல்லையே. நேற்று அவள் வீட்டிற்குள் செல்வதற்கு முன்னாடி ஒரு டிராவல் வேன் குறுக்கே வந்ததுதான் அவளுக்கு ஞாபகம் இருக்கிறது. அதற்கு பிறகு எதுவும் ஞாபகமில்லை. அவள் சுற்றும் முற்றும் பார்த்து கொண்டிருந்தாள். ஆனால் கண்ணுக்கு ஒன்றுமே பிடிபடவில்லை. திடீரென்று அந்த அறையில் லைட் வெளிச்சம் பிரகாசித்தது. என்னம்மா பொண்ணு, அமைதியா இருக்க மாட்டியா நீ? ஏன் கத்திக்கிட்டே இருக்க? அவர்களை எல்லாம் பார்த்து மிரண்டுதான் போனாள் சஞ்சனா. ஒவ்வொருவரும் ராட்சசன் கணக்காக ஒரு நாளைக்கு இவனுங்க எத்தனை கிலோ சாப்பிடுவாங்கன்னு தெரியலையே, அப்படி இருந்தார்கள் ஒவ்வொருவனும். ஐவரும் சேர்ந்து 5 மலைகள் போல் அவள் கண்களுக்கு தெரிந்தனர். அவளுக்கே சில தற்காப்பு கலைகள் தெரியும் தான். ஆனால் ஒருவன் என்றால் சமாளிப்பாள். இந்த 5 மலை மாடுகளை எப்படி சமாளிப்பது என்று தெரியாமல் திகைத்து போனாள். அவளையும் அறியாமல் இவ்வளவு நேரம் இருந்த தைரியம் கொஞ்சம் கொஞ்சமாக மறைய ஆரம்பித்தது. யாராக இருந்தாலும் ஒரு கை பார்த்து விடலாம் என்று நினைத்தவளுக்கு
இவர்களை பார்த்ததும் உள்ளுக்குள் சிறு நடுக்கம் பிறக்கத்தான் செய்தது. அவள் உதடுகள் தானாக தன் கணவனின் பெயரை உச்சரித்தது. ரிஷி, எங்க இருக்கீங்க? எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. அவள் உதடுகள் முணுமுணுத்தன. அவள் தன் கைகளில் இருந்த கட்டுக்களை அவிழ்க்க முயன்றபடியே அவர்களை பார்த்து கொண்டிருக்க அந்த அடியாட்களில் ஒருவன் நக்கலடித்தான். என்னம்மா, கை கால்லாம் வலிக்குதா? கொஞ்ச நேரம் பொறுத்துக்க, எங்க பாஸ் வந்துருவாரு. அப்புறம் அவுத்து விடுறோம், கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணிக்க. புகையிலை போட்டு கரை படிந்த பற்களை பார்க்க அவளுக்கு அருவருப்பாக இருந்தது. அதுவும் அவன் தன்னை பார்த்து இப்படி சிரிக்கவும் குமட்டி கொண்டு வேற வந்தது. அங்கிருந்தவர்கள் அவளை பார்த்து ஜொல்லுவிட்டுக் கொண்டே இருந்தார்கள். செம்மையா இருக்கா என்று அந்த தலைவனை நச்சரித்துக் கொண்டிருந்தனர். சரி, விடு விடு, பாத்துக்கலாம், உன் ஆசையை நிறைவேற்றலாம் ஜமாய். ஆனா இப்ப இல்ல, பாஸ் வந்து என்ன சொல்றாருன்னு பார்த்துட்டு, எப்படி இருந்தாலும் உனக்கு ஒரு ஆஃபர் இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ்ண்ணா. சஞ்சனாவிற்கு அவர்கள் பேசுவது எல்லாம் கேட்க கொலை வெறியே வந்தது ஆத்திரமாக. டேய், வாய மூடுங்கடா. யாருடா நீங்க எல்லாம்? எதுக்கு என்ன கடத்திட்டு வந்திருக்கீங்க? என் ஹஸ்பண்ட் யாருன்னு தெரியுமா? உங்களை எல்லாம் இல்லாம பண்ணிடுவாரு. ஐவரும் கோணல் மாணலாக பேய் சிரிப்பு சிரித்தார்கள். அதை கேட்பதற்கு ஏதோ ஒரு பயங்கர இடத்தில் மாட்டிக்கொண்டது போல் உணர்ந்தாள் சஞ்சனா. ஏய் குட்டி, நீ யாருன்னு தெரியாமலா உன்னை கடத்துவோம்? எல்லாம் எங்களுக்கும் தெரியும். அதனாலதான் அவன் இல்லாத நேரமா தூக்கணும். இன்னொன்னு தெரியுமா, நீ கடத்தப்பட்டு இருக்கன்னே அவனுக்கு இன்னும் விஷயம் தெரிஞ்சிருக்காது. புரிஞ்சுதா? அதிர்ந்து போய் அவர்களை பார்த்தாள் சஞ்சனா. அவள் பேக், செல்போன் எதுவும் அவளிடம் இல்லை. உண்மையாவே ரிஷிக்கு தெரியாதா? அவ்வளவுதானா? இனி அவனை பார்க்கவே முடியாதா? ரிஷி, ப்ளீஸ் வாங்க. தான் பிரச்சனையில் இருப்பது கூட அவளுக்கு தோன்றவில்லை. தன் கணவனை இனி பார்க்க முடியாது என்ற வலி அவளுக்குள் கண்ணீரை பிறப்பித்தது. இவர்கள் அவளை பார்த்து இன்னும் நக்கலாக சிரிக்க அந்த அடியாட்களின் தலைவனிற்கு போன் கால் வந்தது. மகதியும் மாறனும் ஒரு காரில் சென்று கொண்டிருக்க, சாருவும் ராகவும் இன்னொரு காரிலும், ஆத்விக், ஹர்ஷினி, விக்னேஷ் இன்னொரு வண்டியிலும் சென்று கொண்டிருந்தார்கள். மகதி, சாரு, ஆத்விக், விக்னேஷ் நால்வரையும் சந்திரன் என்ன பிரச்சனை, ஏதாவது முக்கியமான விஷயமா என்று கேட்க, அவரிடம் சொல்லலாமா வேண்டாமா என்று ஒரு கணம் தயங்கியவர்கள், நிச்சயம் வீட்டில் ஒருவருக்காவது விஷயம் தெரிந்திருக்க வேண்டும் என்ற நினைப்பில் விக்னேஷ் பீடிகையுடன் ஆரம்பித்தான். பெரியப்பா, நீங்க டோரை க்ளோஸ் பண்ணிட்டு உள்ள வாங்க, நாங்க சொல்றோம். என்னடா விஷயம், என்னன்னு சொல்லுங்க. என்ன, ஏதாவது தப்பு பண்ணி வச்சிருக்கீங்களா? ஐயோ அப்பா, நாங்க என்ன தப்பு பண்ண போறோம்? அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. அது வந்து இப்படி நீங்க இழுத்துட்டு இருக்கிறத பார்த்தாலே ஏதோ பெரிய விஷயம்னு தோணுது. விஷயத்த சொல்ல போறீங்களா இல்லையா? இல்ல நான் தாத்தாவை கூப்பிடுவா? ஐயோ அப்பா, இப்படி எல்லாம் எதுவும் பண்ணாதீங்க. நாங்க சொல்றோம்ல, ஆனா நீங்க இது யார்கிட்டயும் சொல்லக்கூடாது. வீட்டை யாருக்காவது தெரியணும் அப்படின்றதுக்காக தான் உங்ககிட்ட சொல்றோம். என்ன மகதி, பில்டப் எல்லாம் ரொம்ப பலமா இருக்கு. அப்படி என்னத்த பண்ணி தொலைச்சிங்க? என்ன விஷயம்? சீக்கிரம் சொல்லுங்க. நீங்க சொல்றத பொறுத்துதான் அதை நான் வீட்டுல சொல்லணுமா வேண்டாமான்னு நான் யோசிப்பேன். ஒழுங்கா விஷயத்த சொல்லுங்க. ப்ளீஸ் பெரியப்பா, புரிஞ்சுக்கோங்க. நீங்க வீட்ல சொல்ல மாட்டேன்னு எங்களுக்கு ப்ராமிஸ் பண்ணுங்க, அப்பதான் நாங்க சொல்லுவோம். சந்திரனுக்கு இந்த பிள்ளைகள் செய்வதெல்லாம் பார்த்தாலே ஏதோ பெரியதாக தப்பு செய்திருக்கிறார்களோ என்று தோன்றியது. இருந்தாலும் அவர்கள் பிள்ளைதானே. ஓகே, சொல்ல மாட்டேன். முதல்ல நீங்க விஷயத்த சொல்லுங்க. அது வந்துப்பா, அது வந்து டேய், உசுர வாங்காம ஒழுங்கா விஷயத்த சொல்லு, இல்ல என்ன பண்ணுவேன்னு எனக்கே தெரியாது. அவர் சற்று மிரட்டும் துணியில் கேட்டார். அது வந்து பெரியப்பா, அண்ணிய காணோம். முதலில் அஸ்ரத்தையாக கவனித்துக் கொண்டிருந்தவர் அந்நிய காணோம் என்றதும் சற்றென திரும்பி பார்த்தார். என்ன சொல்றீங்க? ரிஷி இதை பத்தி எதுவுமே என்கிட்ட சொல்லல. அண்ணா முதல்ல ஊர்லயே இல்ல, அவரு யூகே போயிருக்காரு. இதுக்காகவா இங்க இருந்து அவளை கூட்டிட்டு போனா? இப்ப என்னாச்சு? அவளை தேடாம இங்க என்ன பண்ணிட்டு இருக்கீங்க? எப்படி காணாம போனா? அவர் கேள்வி மேல் கேள்வி கேட்க நடந்ததை சுருக்கமாக அவர்களிடம் தெரிவித்தார்கள். ரிஷிக்கு இன்ஃபார்ம் பண்ணியாச்சா? அண்ணா வந்துட்டு இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஆத்விக் தனக்கு தெரிந்த தகவலை கூறினான். ஓகே ஓகே, இனி பயப்பட தேவையில்ல, அவன் பார்த்துப்பான் என்று அவர் அசால்ட்டாக கூற, என்னடா ஒரு பெரிய பூகம்பமே வெடிக்கும்னு பார்த்தா இப்படி சொல்றாரு என்பதை போல பார்த்தார்கள் மற்றவர்கள். என்ன அப்படி பாக்குறீங்க? என் பையனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். நீங்க வேணா பாருங்க, இன்னைக்குள்ள சஞ்சனா வந்துருவா.
அதனால நீங்க இத போய் வீட்டுல சொல்லாம இருந்தா சரி என்று சொல்லிவிட்டு அவர் பாட்டுக்கு செல்ல அனைவரும் வாயடைத்து போனார்கள். இன்னும் அவர் அப்படி பேசியதும் அவர்களுக்கு சற்று தைரியமாகத்தான் இருந்தது. அப்படியென்றால் அண்ணி வந்துருவாங்க என்று யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே சாருவின் செல் ஒலித்தது. நாங்களா கீழதான் வெயிட் பண்ணிட்டு இருக்கோம். அம்மணி வரீங்களா? அப்படியே உங்க அக்காவையும் அண்ணன் கூட்டிட்டு வர சொன்னாரு என்று ராகவ் கூறியதை கேட்டதும் அனைவரும் அங்கிருந்து விரைவாக செல்லலானார்கள். சஞ்சனாவிடம் நக்கல் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது அந்த அடியாட்களின் தலைவனின் செல்போன் அலறியது. டேய், யாருன்னு பாடுறா. போனை எடுத்து மற்றவர்கள் கையில் கொடுத்துவிட்டு அவன் சஞ்சனாவின் அருகில் செல்ல போனான். ஐயோ தல, பாஸ் தான் பண்றாரு, இந்தாங்க நீங்களே பேசுங்க. சொல்லுங்க பாஸ், வந்துட்டீங்களா? டேய் முட்டாள், நான் கடத்தும் போது எந்த எவிடன்ஸுமே இல்லாம தானே கடத்த சொன்னேன். முட்டாள்களா? ஆமா, நாங்க எந்த எவிடன்ஸும் விட்டு வைக்கலையே. ஏன் அங்கிருந்து சிசிடிவி எல்லாம் ஒர்க் ஆகாத மாதிரி பண்ணிட்டு தான் கடத்தணும். கிழிச்சிங்க. சரி, சொல்றதை மட்டும் இப்ப காதுல வாங்குங்க. சீக்கிரம் இன்னும் 10 நிமிஷத்துல அந்த இடத்த நீங்க காலி பண்ணணும். டைம் வேஸ்ட் பண்ணாதீங்க. எவ்வளவு சீக்கிரம் முடியுமோ அவ்வளவு சீக்கிரம் அந்த இடத்த விட்டு கிளம்புங்க. அவளையும் அங்கிருந்து தூக்கிட்டு போங்க. ஒருவேளை அவளை அங்கிருந்து கூட்டிட்டு போறதுக்கு முடியலனா அவளை கொன்னுருங்க. ரிஷி வந்துட்டான், அவன் வந்துட்டான். இந்நேரம் தான் பொண்டாட்டி எங்க இருப்பான்னு மோப்பம் பிடிச்சு வச்சிட்டு இருப்பான். அவனை எப்படியாவது அழிச்சிடணுங்கிறதுக்காக தான் அவளை கடத்தவே செஞ்சேன். சரி, என்னை பத்தின எந்த ஒரு எவிடன்ஸுமே அங்க இருக்கக்கூடாது. புரியும்னு நினைக்கிறேன். முதல்ல அங்கிருந்து இடத்த காலி பண்ற வழியை பாருங்க, இல்லனா நானே உங்களை கொன்றுவேன். திரும்பவும் சொல்றேன், அவளை தூக்கிட்டு வர வழியை பாருங்க, முடியலனா கொன்னுருங்க. கால் கட்டாகிய சத்தம் கேட்டது. என்னாச்சு பாஸ்? என்னாச்சு? ஏதாவது பிரச்சனையா? ஆமாடா, அந்த ரிஷி வந்துட்டானா. முதல்ல பாஸ் இங்கிருந்து காலி பண்ண சொல்றாரு. முதல்ல நம்ம இந்த இடத்த காலி பண்ணணும், இல்லனா அவன் எப்ப வேணும்னாலும் இங்க வரலாம். அதை கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சனாவிற்கு இப்போதுதான் உயிரே வந்தது போல் இருந்தது. தன்னவன் வந்து விட்டான், எப்படியும் இங்கே வருவான் என்று அவளுக்கு தோன்றியது. முதல்ல இவளை தூக்குங்கடா, போங்கடா சீக்கிரம். அத அவன் தலையை சொரிந்தான். டேய், எல்லாம் எங்களுக்கும் தெரியும். முதல்ல அவளை தூக்கிட்டு போவோம், அனுபவிச்சுட்டு அப்புறமா கொல்லுவோம். பாஸ் அவளை கொல்ல சொல்லிட்டாரு, அதனால ஒன்னும் பிரச்சனை இல்ல. நாம அனுபவிச்சுட்டு கொல்லுவோம். அதுக்கு முதல்ல இங்க இருந்து போகணும். அந்த அடியாட்களுக்கு குஷியாகிவிட்டது. இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த சஞ்சனா அதிர்ந்து போனாள். தான் இப்போது இங்கே இருந்து கிளம்பினால் தன்னால் மீண்டும் ரிஷியை பார்க்க முடியாது. அதுவும் இல்லாமல் இவர்கள் தன்னை என்ன வேணாலும் செய்வார்கள் என்று தோன்ற எப்படியாவது அவர்களிடமிருந்து தப்பிக்க வேண்டும் என்று நினைத்தாள். இவர்கள் பேசிக் கொண்டிருக்கும் சமயத்தை பயன்படுத்தி தன் அருகே எதிரில் இருந்த கத்தியை பார்த்தாள். எப்படியாவது அதை தன் கையில் எடுக்க அவர்கள் அறியாத வண்ணம் முயற்சி செய்ய அதை அடியாள் ஒருவன் பார்த்து விட்டான். டேய் டேய், அங்க பாருங்கடா. அண்ணா, இவன் முடிச்சுக்கிட்டு இருந்தா தூக்க முடியாது, அதனால இவளை மயக்கத்துக்கு தள்ளினாதான் சரி. அங்கிருந்த கடப்பாறையை எடுத்துக்கொண்டு சஞ்சனாவின் தலையை அடிக்க வந்தான். அதை பார்த்து சஞ்சனா ரிஷி என்று கண்களை மூடிக்கொண்டாள். துப்பாக்கி சுடும் சத்தம் மட்டும்தான் கேட்டது. அவள் பயத்தில் கண்களை திறந்து பார்க்க அங்கே ரிஷி சில போலீஸ்காரர்கள் மற்றும் ஆட்களுடன் கையில் துப்பாக்கியுடன் கோபமாக நின்று கொண்டிருந்தான். கணவனை பார்த்து அவள் ரிஷி என்று மகிழ்ச்சியுடன் கத்த, அப்படியும் அவள் அருகில் இருந்தவன் அந்த கடப்பாறையால் அவள் தலையில் ஒரு அடியும் அடித்திருந்தான். அதில் அவளுக்கு மயக்கம் வந்து கீழே விழுந்தாள். அதில் இன்னும் கோபமடைந்த ரிஷி தன் கையில் இருந்த துப்பாக்கியால் அங்கிருந்த அடியாட்களை சுட்டான். அதை பார்த்த அவன் காவல்துறை நண்பன் அரவிந்த் தடுத்தான். ஏ ரிஷி, கண்ட்ரோல் யுவர் செல்ஃப், கோவப்படாத. எப்படியும் அவனுங்களை நாம உசுரோட பிடிச்சுதான் ஆகணும். இதை யாரு பண்ணான்னு நம்ம கண்டுபிடிக்கணும். எப்படியும் இவங்க வெறும் அம்புகளாதான் இருப்பாங்க. நிச்சயமா இவனுங்களுக்குன்னு தனி மோட்டிவ் இருக்காது. அது எனக்கு தெரியும். ஆனா என் சஞ்சனாவை இப்படி பண்ணவங்களை நான் எப்படி சும்மா விடுவேன்? இவங்களை என்கிட்ட விட்டுரு, நான் பாத்துக்கிறேன். இப்படியே விடு, இவனுங்க ஒருத்தனையும் என்னால சும்மா விட முடியாது. சஞ்சனாவின் தலையில் அடித்தவனை உயிர் போகும் அளவிற்கு வெளுத்து வாங்கி கொண்டிருந்தான் ரிஷி. அவன் கைகளில் அடி வாங்கி மயங்கி கிட்டத்தட்ட உயிரோடு இருக்கிறானா இல்லையா என்பது கூட தெரியாமல் அந்த ஆள் இருக்க அவனை மேலும் மேலும் அடித்துக் கொண்டிருந்தான் ரிஷி. மற்ற அடியாட்களையும் பிடித்து விட்டார்கள். உயிரோட இருக்கானா இல்லையானான்னு கூட தெரியல, விடு. அவனை விட்டு தன் கையில் இருந்த ரத்தத்தை உதறியபடியே, மத்தவனுங்க என்று அவன் கத்தினான். எல்லாம் இங்கதான் இருக்காங்க, நான் பாத்துக்கிறேன். நீ முதல்ல சிஸ்டரை பாரு.
என்று அவன் சொல்லும் பொழுதுதான் மயங்கி கிடந்த சஞ்சனாவை பார்த்தான். அப்போதுதான் அவள் தலையில் ரத்தம் வந்து கொண்டிருப்பதையும் கவனித்தான். சனா! அவன் ஓடிப்போய் அவளை கைகளில் அள்ளிக்கொண்டான். அவளை அப்படி பார்க்க அவனுக்கு மனம் வலித்தது. தன்னையும் அறியாமல் அவன் கண்களில் நீர் நிறைந்தது. அவள் கன்னத்தை தட்டினான். சனா! சனா! அவளை அப்படி பார்க்க அவனுக்கு முடியவில்லை. வேகமாக அவன் அவளை தூக்க அவள் தலையிலிருந்து ரத்தம் வழிந்தது. அவன் சட்டை, கோர்ட் எல்லாவற்றையும் நனைக்க ஆரம்பித்தது. அதற்குள் மாறனும் அனைவரும் வந்து விட்டார்கள். சஞ்சனாவை கூட்டிட்டு ஹாஸ்பிட்டல் போ, நாங்க இதெல்லாம் பாத்துக்கிறோம். ரிஷி யார் பேசுவதையும் கேட்கும் மனநிலையில் இல்லை. அதை புரிந்து கொண்ட மாறன் ரிஷியிடம் பேசினான். டேய், நான் டிரைவ் பண்றேன், நீ வா. மற்ற ஃபார்மாலிட்டிஸை எல்லாம் போலீஸ் ஆபீசர் அரவிந்தை பார்க்க சொல்லிவிட்டு அனைவரும் அங்கிருந்து கிளம்பினார்கள். எல்லாம் ரிஷி சொன்னபடி அவன் கஸ்டடியிலேயே விட்டான் அரவிந்த். மாறனும் மகத்தியும் முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருக்க, பின்னால் சீட்டில் சஞ்சனாவை தன் மடியில் போட்டபடி அமர்ந்திருந்தான் ரிஷி. அவ்வளவு தவித்து விட்டான். அவளை பாராமல், அவளிடம் பேசாமல். அவள் காணவில்லை என்றதும் அவன் உலகம் அப்படியே இருண்டு போனது. மனம் உலைக்களமாய் எரிந்து கொண்டிருந்தது. அவள் தலையிலிருந்து ரத்தம் போய்க் கொண்டிருப்பதை பார்க்க பார்க்க அவனுக்குள் பயமும் வர ஆரம்பித்தது. சனா! சனா! என்ன பாருடி, உன்னை விட்டு நான் இனிமே எங்கேயுமே போக மாட்டேன், என்ன பாரு. அவன் உதடுகள் முணுமுணுத்தபடி இருந்தன. கண்களில் கண்ணீர் வழிந்தது. ரிஷி அழுது இதுவரை யாரும் பார்த்ததில்லை. இதை முன்பக்க இருக்கையில் அமர்ந்திருந்த மகத்தியும் மாறனும் ரியர்வியூ மிரரில் பார்த்தார்கள். தன் அண்ணனின் இன்னொரு பக்கத்தை அன்றுதான் உணர்ந்தாள் மகதி. அவன் காதலையும் சேர்த்துதான். சஞ்சனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டாள். அவளுக்கு அதிகம் ரத்தம் வெளியேறியிருப்பதை டாக்டர்கள் தெரிவிக்க மிகவும் கஷ்டமாக இருந்தது. உடனடியாக அவளுக்கு ரத்தம் தேவைப்பட்டது. அவளுடைய பிளட் குரூப் O நெகட்டிவ். இப்போது அங்கே இருக்கும் யாருக்குமே அந்த பிளட் குரூப் இல்லை. அது ரேர் குரூப் என்பதால் தேவை என்று தகவல் தெரிவித்தார்கள். அதற்குள் விஷயம் ரிஷியின் பேலஸிற்கும் தெரிந்திருக்க தாத்தா, பாட்டி, சந்திரன், விஜயேந்திரன், தாரணி என்று அனைவரும் வந்தார்கள். ஆனால் வசுந்தரா வரவில்லை. என்னதான் அவர்களுக்குள் மனஸ்தாபம் இருந்தாலும் சஞ்சனா அவர்கள் வீட்டு பெண் அல்லவா, எப்படி விட்டு விடுவார்கள்? அதனால் அனைவரும் வந்திருந்தார்கள். அப்போதுதான் மாறன் தன் பெரியப்பாவிற்கும் O நெகட்டிவ் பிளட் குரூப் என்பது நினைவிற்கு வர சட்டென அவருக்கு கால் செய்தான். என்ன மாறன், 2 நாளா வீட்டுக்கு வரலன்னு அப்பா சொன்னா, எங்க இருக்க நீ? பெரியப்பா, எனக்கு முக்கியமா ஒரு ஹெல்ப் தேவைப்படுது. எனக்கு தெரிஞ்ச ஒரு பொண்ணுக்கு பிளட் தேவைப்படுது. இங்க எங்கேயுமே அவைலபிளா இல்ல. உங்க குரூப் தான், கொஞ்சம் நீங்க வந்து இப்ப தர முடியுமா? மாறன் படபடக்க கூறினான். யாருக்கு? நீ ஏன் இவ்வளவு டென்ஷனா பேசுற? யார் அந்த பொண்ணு? பெரியப்பா, அவ நம்ம கம்பெனில வேலை செய்யறா, புதுசா ஜாயின் பண்ணிருக்கா. அதுவும் இல்லாம அவ யாருன்னா, என் ஃப்ரெண்டு ரிஷி இருக்கான்ல, ரிஷியோட வைஃப். உடனே சுரேஷிற்கு அது யார் என்று சட்டென நினைவிற்கு வந்தது. அந்த புட்டிக்கில் பார்த்த பெண்ணாக இருப்பாளோ என்று அவருக்கு படபடப்பாக இருந்தது. இருந்தாலும் அதை உறுதி செய்ய கேட்டார். ஆமா, உன் ஃப்ரெண்டு ரிஷிதர் பர்மனன்ட் குரூப்ஸ் MD தானே சொல்ற? ஆமா பெரியப்பா, அவன்தான். அவனுடைய வைஃபுக்கு தான் இப்ப பிளட் தேவைப்படுது என்று மாறன் கூறியதும் சட்டென எழுந்து விட்டார் இருக்கையிலிருந்து சுரேஷ். சரி, அவ பேர் என்ன? அவர் குரலில் பதட்டம் அதிகமாக இருந்தது. ஆனால் மாறன் அதை கவனிக்கவில்லை. சஞ்சனா, சஞ்சனா ரிஷிதர். சஞ்சனா என்று அவன் வாயிலிருந்து அவள் பெயர் வரும் முன்னரே கார் சாவியை எடுத்துக்கொண்டு நடக்க ஆரம்பித்தார். இறுகி போய் அமர்ந்திருந்த ரிஷியை பார்க்க அனைவருக்கும் பயமாக இருந்தது. அவனுக்கு தன் மேலேயே கோபம் வந்தது. நான் அவளை விட்டுட்டு போயிருக்க கூடாது. அங்கிருந்த சுவற்றில் தன் கையை ஓங்கி குத்தினான். அதை பார்த்து அனைவரும் அவன் அருகில் செல்லக்கூட பயந்தனர். தாத்தாவிற்கும் பாட்டிக்கும் அவனை அப்படி பார்க்க மிகவும் சங்கடமாக இருந்தது. அவன் தன்னிலை எழுந்திருந்தால் மட்டும்தான் இப்படி இருப்பான் என்று தாத்தாவிற்கு நன்றாக தெரியும். வேகமாக அவன் அருகில் மாறன் சென்று அவனின் கையை பற்றி தடுத்தான். டேய், என்னடா பைத்தியக்காரத்தனமா பண்ணிட்டு இருக்க? அவளுக்கு எதுவும் ஆகல, நல்லாதான் இருக்கா. நீ தேவையில்லாம டென்ஷன் ஆகாத. இல்லடா, அவளை விட்டு நான் போயிருக்க கூடாது, தப்பு பண்ணிட்டேன். டேய், ஏற்கனவே கையில் அடிபட்டிருக்கு, ஏன் அப்படி எல்லாம் பண்ற? சிஸ்டருக்கு எதுவும் இல்ல. இதோ பெரியப்பா வரேன்னு சொல்லியிருக்காரு, இன்னும் ஒரு ½ அன் அவர்ல வந்துருவாரு. ஆனால் ரிஷியை கண்ட்ரோல் செய்து அமர வைப்பதற்குள் போதும் போதும் என்று ஆகியது மாறனுக்கு. மற்ற யாராலும் ரிஷியை நெருங்க முடியாது. கண்ட்ரோல் யுவர் செல்ஃப். அவன் சொல்லிக்கொண்டே நிமிர அதிர்ச்சியில் கண்கள் விரிந்தது. காரணம்,
1/2 ஆகும் என்று நினைத்த தன் பெரியப்பா 10 நிமிடத்தில் வந்திருந்தார். வேகமாக வந்தவர் அங்கே அமர்ந்திருந்த மாறனிடம் சென்றார். பிளட் கொடுக்கணும்னு சொன்னியே, அந்த பொண்ணை நான் பார்க்கலாமா? அவர் பதட்டமாக கேட்டார். அவர் குரல் கேட்டு நிமிர்ந்த ரிஷி அவரை பார்த்தான். அந்த நேரத்திலும் இவர் எப்படி இவ்வளவு சீக்கிரம் என்று யோசிக்காமல் இல்லை. அதுவும் அவரின் பதட்டம், தவிப்பு எல்லாவற்றையும் அவன் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அவன் மட்டுமல்ல, மாறனும் தான். அந்த நேரம் சரியாக சிஸ்டரும் வந்து கேட்டார். சார், பிளட் ரெடி பண்ணிட்டீங்களா? நான் கொடுக்கிறேன். நீங்க உங்களுக்கு என்ன ரிலேஷன்? ஏன் தெரிஞ்சவங்க. இதையெல்லாம் ரிஷி கவனித்தபடியேதான் இருந்தான். அவர் பிளட் கொடுத்துவிட்டு சஞ்சனாவை பார்த்தார். அவர் மனதில் பெரும் பாரம் அழுத்திக் கொண்டிருந்தது. அவள் தலையை பாசமாக வருடியவர் அந்த அறையில் யாரும் இல்லை என்பதை உறுதி செய்து கொண்டு அவள் நெற்றியில் மெதுவாக முத்தமிட்டார். சீக்கிரம் அப்பா கிட்ட வந்துருமா என்று சுரேஷ் சொல்லிவிட்டு அங்கிருந்து வெளியேறினார். அவர் என்ன பேசினார் என்று தெரியாவிட்டாலும் அவர் பாசமாய் பார்ப்பதும், அவள் தலையை வருடியது, முத்தமிட்டது எல்லாவற்றையும் ரிஷி மறைந்திருந்து பார்த்து கொண்டிருந்தான். பின்னர் மாறனிடமும் ரிஷியின் குடும்பத்தாரிடமும் சொல்லிக்கொண்டு சுரேஷ் அங்கிருந்து கிளம்பினார். மாறனின் புருவத்தில் முடிச்சிட்டது. ஏன் பெரியப்பா எவ்வளவு பதட்டமாக இருக்கிறார் என்று புரியவில்லை. ஏதாவது பிரச்சனைனா உடனே எனக்கு இன்ஃபார்ம் பண்ணு என்று அவர் அங்கிருந்து சென்றார். சிறிது நேரத்தில் சஞ்சனா கண்விழித்து விட்டதாக சொன்னார்கள். அவளை போய் அள்ளிக்கொள்ள வேண்டும் என்று தோன்றிய உணர்வுகளை அடக்கிக் கொண்டு அமைதியாக நின்றான் ரிஷி. அனைவரும் அவளை பார்த்துவிட்டு சென்றார்கள். தாத்தாவும் பாட்டியும் அவர்களை தங்கள் வீட்டிற்கு மீண்டும் அழைக்க ரிஷிதான் வருவதாக இல்லை என்று தெளிவாக கூறிவிட்டான். இப்படி சொன்னதும் தாத்தாவிற்கும் கோபம் வந்தது. அவர் அதற்கு மேல் அங்கே நிற்கவில்லை. அங்கிருந்து கிளம்பிவிட்டார். சந்திரனும் விஜேந்திரனும் ஏதாவது தேவை என்றால் இன்ஃபார்ம் பண்ண சொல்லிவிட்டு செல்ல அவன் அதற்கும் மரக்கட்டை போல்தான் அமர்ந்திருந்தான். சஞ்சனாவின் கண்கள் ரிஷியை தேடியது. ஆனால் அவன் அவளை பார்க்கவே இல்லை. அப்படியே வந்தாலும் யாராவது இருக்கும் பொழுதுதான் வந்தான். அவள் அவனையே பார்த்து கொண்டிருக்க அவனோ அவள் இருக்கும் பக்கம் கூட திரும்பவில்லை. 2 நாட்கள் கழித்து சஞ்சனா வீடு வந்து சேர்ந்தாள். மாறன், மஹதி, சாரு, ராகவ், ஆத்விக், விக்கி, ஹர்ஷினி என்று அனைவரும் அவர்களை வீட்டில் விட்டு சிறிது நேரம் கழித்து சென்று விட்டார்கள். சஞ்சனாவிற்கு என்னவோ போல் இருந்தது. அவன் தன்னிடம் பேசாமல் இருப்பதை பார்க்க இவர்கள் இருக்கும் பொழுதே அவளிடம் டேப்லெட் எல்லாவற்றையும் கொடுத்து ரிஷி சாப்பிட வைத்திருந்தான். இன்னும் அறைக்கு வராமல் இருந்த ரிஷியை பார்க்க அவளுக்கு கஷ்டமாக இருந்தது. அவனிடம் பேசவும் பயமாக இருந்தது. எவ்வளவு தவித்துக் கொண்டிருக்கிறாள் என்று அவள் மனம் மட்டுமே அறியும். அவனின் அணைப்பிற்காக அவள் உடலில் ஒவ்வொரு செல்லும் ஏங்கிக் கொண்டிருப்பது போல் தோன்றியது அவளுக்கு. அப்படியே உறக்கம் வர உறங்கிவிட்டாள். சிறிது நேரம் கழித்துதான் அருகில் இன்னும் ரிஷி இல்லை என்பதை உணர்ந்தவள் சட்டென எழுந்து அமர்ந்து சுற்றும் முற்றும் பார்த்தாள். அவன் அங்கிருந்த அறையின் பால்கனியில் நின்று வெளியே பார்த்து கொண்டிருந்தான். எழுந்து அவன் அருகில் சென்றாள். அவன் தன் பின்னால் அவள் வருவதை உணர்ந்து அமைதியாக நின்று கொண்டிருந்தான். ரிஷி. சில நாட்களிலேயே அவளை பாராமல் பேசாமல் இருந்தது அவனுக்கு பல யுகங்கள் போல் தோன்றின. சஞ்சனா அழுது கொண்டே கூறினாள். சட்டென திரும்பி பார்த்து அவளை முறைத்து பார்த்தான். அவள் உதடுகள் வெம்பிக் கொண்டிருக்க என்ன நினைத்தானோ அவளை இழுத்து அணைத்து கொண்டான். அவளுக்கும் இந்த அணைப்பு தேவைப்பட்டது. அவனின் அணைப்பு கூடிக்கொண்டே போவதை போல் உணர்ந்தாள் சஞ்சனா. அவளுக்கும் அதுதான் வேண்டும். அப்படியே அவனுக்குள் புதைந்து விட மாட்டோமோ என்று இருந்தது. அந்த அளவுக்கு அவனை மிஸ் செய்தாள். சஞ்சனா அவன் மார்பில் முகம் புதைத்திருந்தாள். மெல்ல நிமிர்ந்து அவன் முகம் பார்த்தாள். எங்கூட பேச மாட்டீங்களா? அவனின் சட்டை காலரை பிடித்து தன் முகத்தருகே இழுத்து கேட்க அவனுக்கு லேசாக சிரிப்பு வந்தது. அவள் முகம் பார்த்தாள். அவன்கிட்ட பேசாம நான் எங்கடி போவேன்? செத்து பழச்சண்டி. நீ ஹாஸ்பிட்டல்ல கண் விழிக்காம இருந்த அந்த நிமிஷம் உன்னை நான் திரும்ப பாக்குற வரைக்கும் என் உயிர் என்கிட்ட இல்ல. நீங்க இனிமே என்னை விட்டுட்டு எல்லாம் போக மாட்டீங்களே. நான் உங்களை எவ்வளவு மிஸ் பண்ணேன் தெரியுமா? நீங்க போறதா இருந்தா என்னையும் கூட்டிட்டு போங்க. ஓஹோ, மேடம் தான் என்னை விட்டு போறேன்னு குதிச்சிட்டு இருந்தீங்கல்ல, அதனாலதான் நான் போனேன். அவள் அவனை முறைத்தாள். அவன் மேலும் அணைப்பை இறுக்கினான். அவள் நெற்றியில் முத்தமிட்டான். நேற்று இல்லாத மாற்றம் இன்னைக்கு மட்டும் புதுசா வந்திருக்கு. அவன் அவள் காது மடலில் அவன் இதழ்கள் உரசியபடி கேட்டான். அதெல்லாம் அப்படிதான். அவன் கழுத்தை இறுக்கி கட்டிக்கொள்ள வாய்விட்டு சிரித்தான். சில நாட்களுக்கு பிறகு
அவன் மனம் இப்போது இயல்பாக இருந்தது. ஆமா, அது யாருங்க? என்ன கடத்திட்டு போனவனுங்க? எவ்வளவு பெருசா மாடு மாதிரி இருந்தாங்க தெரியுமா? ஐயோ, இன்னும் என்னெல்லாம் பேசுனாங்க தெரியுமா? அவள் பாட்டுக்கு அந்த நினைவில் உடல் நடுங்கியபடி கூறினாள். அவன் அவளை பேச முடியவில்லை. அவள் இதழை தன் இதழால் அழுந்த மூடினான். இருவரும் முத்தமிட்டுக் கொண்டிருந்தனர். அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், இனி அதை பத்தி நீ யோசிக்காத, பிரியா விடு. அவளுக்கு ஆச்சரியம்தான். மெதுவாக அவனிடமிருந்து விலகி அவன் முகம் பார்த்தாள். என் மேல இருந்த கோவம் போயிடுச்சா? அவள் விலகி சட்டென கேட்டதும் சும்மா இருப்பானா அவன்? வேதாளம் முருங்கை மரம் ஏற ஆரம்பித்தது. ரிஷியிடம் சஞ்சனா பேசிக் கொண்டிருக்க அவள் யார் தன்னை கடத்தியது என்று கேட்கும் பொழுது சற்றென்று அவள் இதழை தன் இதழால் மூடினான் ரிஷி. அதெல்லாம் நான் பாத்துக்கிறேன், நீ அதை பத்தி எதுவும் யோசிக்காத. அவன் முகத்தை ஆழமாக பார்த்து கொண்டிருக்க சட்டென அவனிடம் இருந்து விலகின சஞ்சனா, உங்களுக்கு என் மேல ஏதாவது கோபம் இருக்கா என்று கேட்டாள். அப்படி கேட்டதும் அவன் முகம் கோபத்தில் சிவக்க அவளிடமிருந்து விலகிப் போனவனை சட்டென இறுக்கி அணைத்தாள். நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ப்ளீஸ். விடு சஞ்சனா, என்ன விடு. அவன் அவளிடமிருந்து விலக பார்க்க அவள் விடவே இல்லை. எங்கிருந்துதான் அவ்வளவு கோபம் வந்ததோ அவனை பிடித்து அங்கிருந்த பால்கனி திவானில் தள்ளினாள். அதில் நிலை தடுமாறி அவன் விழ அப்படியே அவளும் அவன் மேலேயே விழுந்தாள். ப்ளீஸ், நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க ரிஷி, ப்ளீஸ். நான் செஞ்சது தப்பு தான். சாரி, நான் உங்ககிட்ட கேட்டு இருக்கணும். கேட்காம செஞ்சது ரொம்ப ரொம்ப தப்பு தான். அவள் இப்படி சொல்லவும் அவன் எதுவும் சொல்லவில்லை. அவனுக்கு கோபம் இருந்ததுதான். இருந்தாலும் இந்த அளவிற்கு தன்னிடம் நெருங்கி சாரி கேட்டுக்கொண்டிருந்தாள். எப்படி கோபத்தை இழுத்து பிடித்து வைத்திருக்க முடியும்? ஆனால் வெளியே எதையும் காண்பிக்காமல் அவளிடமிருந்து விலகாமல் அமைதியாகவே இருந்தான். சஞ்சனா அவன் முகத்தை பாராமல் அவள் பாட்டுக்கு பேசிக் கொண்டிருந்தாள். அவள் அவனின் மேல் விழுந்திருக்க, அவன் திவானில் விழுந்திருக்க, அவளோ அவன் சட்டை பட்டனை அமைப்பதும் போடுவதுமாக போட்டுக்கொண்டே, இங்க பாருங்க ரிஷி, நீங்க இப்ப எழுந்து போனீங்க, நான் அப்படியே அந்த பால்கனில இருந்து குதிச்சிடுவேன். வேணா டெஸ்ட் பண்ணி பாருங்க. அதுக்கு முன்னாடி நான் சொல்றத கேளுங்க. அவள் பாட்டுக்கு சொல்லிக்கொண்டே போக அவள் குதித்து விடுவேன் என்று சொன்னதும் ஆட்டோமேட்டிக்காக அவ்வளவு நேரம் அவளை அணைக்காமல் இருந்த அவன் கரங்கள் சட்டென அவளின் இடையை வளைத்து இறுக்கி பிடித்தன. இங்கிருந்து குதித்து விடப் போகிறாள் என்று அவனையும் அறியாமல் எழுந்த பயத்தில் இதை உணர்ந்த சஞ்சனா மனதிற்குள் சிரித்துக் கொண்டாள். மவனே, அப்படி வா வழிக்கு. ராட்சசி ராட்சசி, பண்றதெல்லாம் பண்ணிட்டு என்ன வேற பிளாக்மெயில் வேற பண்றா பாரு ராட்சசி. இங்க பாருங்க ரிஷி, ஏன் நிலையில இருந்து கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. அப்புறமா இப்ப நமக்கு குழந்தை வேணுமா வேணாமான்னு நீங்களே டிசைட் பண்ணுங்க. அவன் ஏதோ சொல்ல வாய் திறவும் முன் சட்டென தன் விரல் கொண்டு அவளின் இதழை மூடியவள், இருங்க இருங்க, எனக்கு புரியுது. உங்க கோபத்தை நான் தப்புன்னு சொல்லல. இருந்தாலும் நான் சொல்றது கொஞ்சம் கேளுங்க. நான் தான் சொல்றேனே, அதான் ஏற்கனவே நான் பண்ணது தப்புதான் சொல்லிட்டேன்ல. அவன் அதன் பிறகு எதுவும் சொல்லவில்லை. மீண்டும் அவன் சட்டை பட்டனை திருகிக் கொண்டு பேச ஆரம்பித்தாள். இங்க பாருங்க ரிஷி, உங்க மேல இருக்கிற கோபத்துல எல்லாம் நான் குழந்தை வேண்டான்னு சொல்லல. நம்ம பாப்பா உங்கள மாதிரி பிறக்க கொடுத்து வச்சிருக்கணும். குனிந்து அவள் முகம் பார்க்க அது செம்மை படர்ந்து இருந்தது. தன் மனதில் லேசாக சிரித்துக் கொண்டவன் எதுவும் பேசவில்லை. நீ பேசு, நான் கேட்கிறேன் என்ற தோரணை மட்டும்தான் இருந்தது. அதுவும் இல்லாம ஒரு அம்மா யார் மேல கோவப்பட்டாலும் குழந்தை மேல கோவம் வராது. நானும் ஒன்னும் அவ்வளோ பெரிய அப்பாட்டக்கரெல்லாம் இல்ல உங்க மேல இருக்கிற கோபத்தை போய் குழந்தை மேல காமிக்கிறதுக்கு. நீங்க நினைக்கிற மாதிரி என்னுடைய சைல்ட்ஹுட் அப்படின்றது எனக்கு நல்ல நினைவுகளை தரல ரிஷி. என் அம்மா என் கூட இருக்கிற வரைக்கும் தான் கொடுத்துச்சு. அதுவும் கூட நிறைய கசப்பான விஷயங்கள் இருந்தது. அவ்வளோ ஈஸியா இல்ல. சரி விடு, பாத்துக்கலாம். நீ எனக்கு எந்த எக்ஸ்பிளனேஷனும் சொல்ல வேணாம், விடு. இல்ல, இவ்வளவு நேரம் கோவமா தானே இருந்தீங்க. உங்க கோவம் நியாயம்தான். ஆனா உண்மையாவே நான் செஞ்சது சரியா தப்பான்னு எனக்கு தெரியல. நானும் யார்கிட்டயாவது ஒப்பீனியன் கேட்டிருக்கணும். இது நான் மட்டும் சம்பந்தப்பட்ட விஷயம்னா நான் பாட்டுக்கு செய்யலாம். ஆனா நான் உங்ககிட்ட கேட்காம செஞ்சது தப்புதான். சரிடி, எல்லாம் ஓகே தான். நான் தான் சொல்றேன்ல, பாத்துக்கலாம் விடுன்னு. இப்போ குழந்தை வேணாம் அதானே? அதனால ஒன்னும் பிரச்சனை இல்லை. இன்னும் 2 years கழிச்சு நாம பெத்துக்கலாம், ஓகே? அதனால ரிலாக்ஸ்டா இரு. இப்போ நமக்கு குழந்தை வேணாம். அவன் சொல்ல வருவதற்குள் சஞ்சனா குறுக்கிட்டாள்.
இல்ல, எனக்கு இப்போ குழந்தை வேணும். என்னது? இவ்வளவு நேரம் இருவரும் அந்த திவானில் கிட்டத்தட்ட படுத்த நிலையில்தான் இருந்தனர். காரணம், அவன் விழும்பொழுது அவளும் மேலே விழுந்ததால் அதே போன்றுதான் இருந்தார்கள். இப்போது இவள் குழந்தை வேண்டும் என்று சொன்னதும் சட்டென்று அவளை விலக்கி நிறுத்தியவன் அவன் எழுந்து நன்றாக அமர்ந்து கொண்டு அவளை மடி மீது அமர்த்தி கொண்டு கேட்டான். என்னடி மாறி மாறி பேசிட்டு இருக்க? என்னதான் உன் பிரச்சனை? சற்று கடுப்புடன் கேட்டான். என்னங்க, ஏன் கோவப்படுறீங்க? அப்போ உங்களுக்கு வேண்டாமா? வேணாம்னா போங்க. அவன் இழுத்த வேகத்தில் மீண்டும் அவன் மடி மீது வந்து பூங்கொத்து போன்று அமர்ந்தாள். என்னடி ஒரு மார்க்கமாதான் இருக்க? நீதானே குழந்தை வேணான்னு அந்த வேலையை பண்ண. இப்ப என்னமோ அப்படியே நான் தான் வேணாங்கிற மாதிரி பில்டப் கொடுத்துட்டு இருக்க. என்ன விஷயம்? திடீர்னு இப்ப வேணுங்கிற மைண்ட்ல என்னதான் ஓடிட்டு இருக்கு? அதையாவது சொல்லு. அட, அதுதான், நீங்க என்ன சொல்லவே விட மாட்டீங்க. நான் என்ன பண்றது? சஞ்சனா சினுங்கினாள். ஓகே, யூ கண்டினியூ. நான் டிஸ்டர்ப் பண்ணல. ஆனா இப்படியே உட்கார்ந்து சொல்லு. அவளின் இடையே சுற்றி தன் கரங்களை போட்டு தன்னோடு அமர்த்தி கொண்டு அவள் மார்பில் முகம் புதைத்தபடி கதை கேட்க தயாராவது போல் அவன் பேசினான். சுத்தம். சஞ்சனாவுக்கு மூச்சு விடவே சிரமமாக இருந்தது. இப்படி கேட்டால் எங்கிருந்து பேசுவாள்? ஏதோ சொல்லணும் சொல்லணும்னு அமைதியா இருக்க. வாயை திறந்து பேசு. இவரு வேணும்னு தானே பண்றாரு. இவர் அப்புறம் கவனிச்சுக்கிறேன். ஆமா ரிஷி, என்னோட சைல்ட்ஹுட் எனக்கு நல்ல நினைவுகள் தரல. காரணம், அதுக்கு மெயினா என் அப்பா சரியில்லை. அதனால நானும் என் அம்மாவும் நிறைய கஷ்டங்களை அனுபவிச்சிட்டோம். அதுவும் இல்லாம எங்க அம்மா அப்பாவை டிபெண்ட் பண்ணியே இருந்துட்டாங்கன்னு சொல்ல முடியாது, இருக்க வச்சிட்டாங்க. அதனால இப்ப அவங்க என் கூட இல்ல. அதை உணர்ந்து ரிஷி அவளின் முதுகை வருடி கொடுத்தான். ரிலாக்ஸ் ஆனா, பழசையெல்லாம் மறந்துரு. பாஸ்ட் இஸ் பாஸ்ட். அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்லதான். பட் இனி உனக்கு நான் சினி டயலாக்ஸ் மாதிரி எல்லாம் பேச விரும்பல. பட் ஒன் திங், ஐ எம் ஆல்வேஸ் தேர் ஃபார் யூன்னு மைண்ட்ல வச்சுக்க என்றான் சற்று கண்டிப்பான குரலில். ஆமா, அதனாலதான் என் முடிவை மாத்திட்டேன். நானும் சில கன்ஃபியூஷன்ல இருந்தேன்னா அதனால அப்படி பண்ண. பட் இப்போ அப்படி இல்ல. அவள் சொல்லும் பொழுதே அவன் முகம் கொஞ்சம் கொஞ்சமாக சிவக்க துவங்கி இருந்தது. ஓஹோ, அப்ப அதுக்கு என்ன ரீசன்? சஞ்சனா பதில் சொல்லாமல் அவன் தோள் வளைவிலேயே முகத்தை புதைத்துக் கொண்டாள். சஞ்சனா இப்போது குழந்தை வேண்டும் என்று ஏன் சொன்னாள் என்று ரிஷி காரணம் கேட்டுக்கொண்டிருக்க, அவளோ அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அவன் தோள் வளைவில் முகத்தை புதைத்துக் கொண்டாள். அவள் அப்படி செய்தது ரிஷிக்கு மகிழ்ச்சிதான். இருந்தாலும் அவள் வாய்மொழியாக அவள் என்ன நினைக்கிறாள் என்பதை தெரிந்து கொள்ள நினைத்தான். அவளுக்கு நம்பிக்கை இல்லையா? இன்னும் அவள் தன் மேல் நம்பிக்கை இல்லாமலா இருக்கிறாள் என்று அவனுக்கு இன்னமும் மனதில் சிறு வலி இருந்து கொண்டுதான் இருந்தது. ஏன், உங்களுக்கு தெரியாதா? இன்னும் முகத்தை நிமிராமலே, தெரியாது. அவனுக்கும் இன்னும் தன் மேல் கோபம் போகவில்லை என்பதை உணர்ந்த சஞ்சனா அவன் தோளிலிருந்து நிமிர்ந்து நேராக அமர்ந்து கொஞ்சம் ஆழ பெருமூச்செறிந்து மீண்டும் பேசத் துவங்கினாள். தான் சொல்லாமல் அவன் தன்னை விடப்போவதில்லை என்று புரிந்தது. இங்க பாருங்க ரிஷி, மேபி எங்க அப்பா அப்படி இருந்ததுக்கு அவர் எங்க அம்மாவை உண்மையா நேசிச்சிருக்க மாட்டாரு. உண்மையா நேசிச்சிருந்தா கமிட்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டில ஒழுங்கா இருந்திருப்பாரு. அவங்கள கஷ்டப்படுத்தி இன்னொரு லைஃப் பார்ட்னரை தேடி இருக்க மாட்டாரு. ஆனா என் பாப்பாவுடைய அப்பா அப்படி இல்லையே. ஓஹோ, வேற எப்படி மேடம்? என் குழந்தையோட அப்பா அவங்க அம்மாவை யார்கிட்டயும் விட்டு கொடுக்க மாட்டாரு, எந்த சிச்சுவேஷன்லயும். என்ன கோவம் வந்தா விட்டுட்டு போயிடுவாரு. அவளின் இடையை வளைத்திருந்தவன் நறுக்கென்று கிள்ளி விட்டான். ஆ, ஏன் கிள்னீங்க? உண்மையதானே சொன்ன, விட்டுட்டு தானே போனீங்க. அவன் அவளை முறைத்து பார்த்தான். ஓகே ஓகே. தன் கைகளை மீண்டும் அவன் கழுத்தில் மாலையாக போட்டாள். அதனால அவங்க அம்மாவை எப்படி பாத்துப்பாரோ அப்படியே அவர் குழந்தையையும் பாத்துப்பாரு. சோ அவ வைஃபுக்கும் குழந்தைக்கும் பாதுகாப்பான இடம் இது தவிர வேற இல்ல. அவன் மார்பில் சாய்ந்து கொண்டாள். அவனுக்கு உடல் சிலிர்த்தது. அதனால உங்க குழந்தை இந்த உலகத்தை பாக்குறதுக்கு எந்த டிலேயும் வேணாம்னு நினைக்கிறேன். அதுவும் இல்லாம என் குழந்தை என் கனவுகளுக்கும் தடையா இருக்காது. நான் பாத்துக்கலனா அவங்க அப்பா கூட இருந்து பாத்துக்க போறாரு. அசால்ட்டாக இன்னொரு குண்டையும் சேர்த்து போட்டாள் ஃப்ளோவில். ரிஷி சத்தமாக சிரித்தான். இப்போது அவன் மனம் லேசாக இருந்தது.
தன் மனைவி தன் மேல் நம்பிக்கை இல்லாமல் தானே அந்த வேலையை செய்தாள் என்று அவனுக்குள்ளும் அந்த வலி இருந்தது. தன்னை கேட்கவில்லை என்பது ஒரு புறம் இருந்தாலும் அதற்கு காரணம் அவளுக்கு அந்த நம்பிக்கை நான் கொடுக்கவில்லையோ என்ற எண்ணமும் இருந்தது. ஆனால் இப்போது அவள் வாய்மொழியாகவே அவளின் பதிலை கேட்ட பிறகு அவன் மனம் நிறைந்திருந்தது. அவனும் சிரித்தபடியே அவளை அணைத்திருந்த அணைப்பை இறுக்கினான். அதெல்லாம் ஓகே மேடம், அவங்க அப்பா பாத்துக்கிறாரா இல்லையான்னு தெரிஞ்சுக்க முதல்ல குழந்தைன்னு ஒண்ணு வரணும் இல்ல? அதுவும் இல்லாம இப்படியே பேசிட்டு இருந்தா எப்படி வரும்? அவன் கேட்டு முடிப்பதற்குள் சஞ்சனா சிவந்த முகத்தை மறைத்து எழுந்து ஓடப்போக சட்டென்று அவளின் கைப்பற்றி நிறுத்தினான். அவளை இழுத்து தன் அணைப்பில் கொண்டு வந்தான். சனா, ஐ மிஸ் யூ சோ மச். ஐ நீட் யூ. ஹஸ்கி வாய்ஸில் கூற தன் கணவனின் தாபம், ஏக்கம் அவளும் அறிந்ததுதானே. வீம்புக்காக இழுத்து கோபத்தை பிடித்து வைத்திருப்பானே தவிர அவனால் தன் மேல் கோபப்பட முடியாது என்பதை அவள் இங்கு வந்ததிலிருந்து புரிந்து கொண்டாள். அவன் கோபம் கொண்டால் அவளால் தாங்க முடியாது. அதே நேரம் அவன் காதலையும் அவளால் தாங்க முடியாது. அதை தணிக்கும் ஒரே இடம் தான் என்பது சில மாதங்களிலேயே அவளும் உணர்ந்து கொண்டாள். சஞ்சனாவின் கரங்கள் தானாக அவன் கழுத்தில் மாலையாக இறுக்கிக் கொள்ள அவன் இதழ்கள் கள்ளப்புன்னகையுடன் தன்னவளின் இதழில் சேர்ந்தது. அவன் கழுத்திலிருந்து அவள் கரம் அவனின் பின்னந்தலையை தன்னோடு சேர்த்து இன்னும் இன்னும் என்பது போல விரல் கோதிக் கொண்டிருந்தது. ரிஷி அவளை சற்று தூக்கி பிடித்தாற்போல் தன்னோடு அணைத்து கொண்டான். இருவரும் தங்கள் இதழ் தேடல் தாண்டி நாவில் பின்னி பிணைந்து இதழ் மூலமாகவே மற்றவர் உயிரையும் உரிந்து விடுவார்கள் போல. சஞ்சனா மூச்சுக்காற்றுக்கு தவிக்கவும் தன் சுவாச காற்றையே அவளுக்கு புகட்டி அவன் எதிரிலிருந்து அவளுக்கு சற்று விடுதலை கொடுத்தான். இருவருக்குமே கொஞ்சம் மூச்சு வாங்கியது. ஆனாலும் அந்த இடைவேளை கூட வேண்டாம் என்பது போல அவளை அப்படியே அள்ளி அணைத்து கொண்டு படுக்கையில் கிடத்தினான். வேகமாக அவள் மேல் படர முற்பட சஞ்சனா அவன் சட்டை பட்டன்களை அவிழ்க்க துவங்கினாள். அவன் அவள் தலை முதல் முத்தப்படலத்தை துவங்கி இருந்தான். அந்த ஒவ்வொரு முத்தத்திலும் அவன் அவளை எவ்வளவாய் தேடினான். அவளை காணவில்லை என்றதும் எவ்வளவு தவித்துப் போனான். தன் உலகம் இருளானதைப் போல் தோன்றிய அவனின் ஏக்கம், வலி, தவிப்பு ஒவ்வொன்றும் அவன் முகத்தின் மூலமும் அணைப்பின் மூலமும் அவளுக்கு உணர்த்தி கொண்டிருந்தான். கிட்டத்தட்ட அவளை பாராமல் இந்த ஒரு வாரம் அவனுக்கு நரகமே. அவனுக்கு மட்டுமா? அவளுக்கும் நரகம்தான். இன்னும் இருவரும் தங்கள் காதலை வாய்மொழியாக வார்த்தையில் சொல்லவில்லை என்றாலும் தங்கள் செயலினால் அதை மற்றவருக்கு உணர்த்தி கொண்டிருந்தார்கள். சஞ்சனா அவனை இழுத்து தன் மார்போடு புதைத்து கொண்டாள். தன்னவனின் ஸ்பரிசம் தன் உச்சந்தலை முதல் உள்ளங்கால் வரை தனக்கு வேண்டும் என்பது போல இருந்தது அவளின் அந்த தேடல். ரிஷியும் அதை உணர்ந்து இருவரும் ரத்தம் இணையின் தேவைகளை தாபத்தோடும் காமத்தோடும் மடை திறந்த மாசற்ற காதலோடும் கொண்டும் கொடுத்தும் கொண்டிருந்தார்கள். தன் முகத்திலும் தீண்டலிலுமே அவளை உச்சமடைய செய்திருந்தான் ரிஷி. அவள் தாபத்துடன் தன் படுக்கை விரிப்பை இறுக்கி பிடித்தபடி கண்கள் சுருகி கண்ணீர் வழிய தன் இதழை கடித்தபடி, ரிஷி, I can't. I need you. அவள் அழைப்பு விடுக்க அதை உணர்ந்தவன் தவித்துக் கொண்டிருந்த அவள் பூ உடல் மேல் படர்ந்து அவளுக்குள் தன்னை மென்மையாக புகுந்து அவளை ஆளத் துவங்கினான். அவள் பற்களுக்கு இடையில் சிக்கி தவித்த அவளின் செப்பு இதழை விடுவித்து அதை தன் வசமாக்கிக் கொண்டான். சஞ்சனா வாய்விட்டு புலம்ப முடியாத அவள் முனகளை எல்லாம் அவன் முதுகில் தன் விரல் கொண்டு அழுத்த அது சிறு சிறு கீறல்களையும் அவனில் பதித்தது. மென்மையாக தன் ஆட்டத்தை துவக்கி இருந்தவன் அவள் இதழிலிருந்து பிரிய அவள் வாய்விட்டு கதற அதில் பித்தனாகி வன்மையாக அவளை ஆண்டு முடித்தான். அந்த அறை முழுவதும் இருவரின் காதலும் காமமும் கலந்த தேடலில் முனகல் சத்தங்களும் முத்த சத்தங்களும் நிறைந்திருந்தது. தங்கள் தாம்பத்திய இன்பத்தில் திகட்ட திகட்ட களவியல் பயின்றவர்கள் உறங்க சஞ்சனாவை தன் மார்பில் போட்டபடி அணைத்து உறங்க முயன்றான் ரிஷி. ஆனால் உறக்கம் வரவில்லை. அவளை அணைத்தபடி அங்கிருந்த மியூசிக் சிஸ்டத்தை ஆன் செய்ய சிச்சுவேஷன் சாங் வேறு வந்தது. ரிஷி சஞ்சனாவின் முகம் பார்க்க அந்த பாடலில் இமை மூடியிருந்தாலும் இதழ் புன்னகையில் விரிந்தது. அதில் இருவரும் அடுத்த கூடலுக்கு தேடலை துவங்கி இருந்தனர். பாடல் பின்னணியில் ஒலித்துக் கொண்டிருந்தது. ரிஷியும் சஞ்சனாவும் ஒரு வழியாக சமாதானமாகிவிட்டனர். சஞ்சனா காலையில் தன் அலுவலகத்திற்கு செல்ல தயாராகி கொண்டிருந்தாள். தலையில அடிபட்டிருக்குல்ல, ரொம்ப ஸ்ட்ரெயின் பண்ண வேணாம், இன்னும் 1 வீக் கழிச்சு போகலாம்.
ரிஷி, ஆபீஸ் போனாதான் எனக்கு கொஞ்சம் ஒரு மாதிரி நல்லா இருக்கு. ஆபீஸ் அட்மாஸ்பியர் அங்க ரொம்ப பிடிச்சிருக்கு. அதுவும் இல்லாம அங்க எல்லாமே என்கிட்ட ஒரு ஃப்ரெண்ட்லி ஃபீலோட பழகுறாங்க. எஸ்பெஷலி மாறன் சார் அண்ட் ராகவ். எனக்கு அவங்க எல்லாரையும் ரொம்ப பிடிச்சிருக்கு. ஒரு பாஸ் மாதிரி ட்ரீட் பண்ணல, அவங்க சொந்த சிஸ்டர் மாதிரி ட்ரீட் பண்றாங்க. சோ நான் போறேனே. மறுப்பில் துவங்கி கெஞ்சலில் நிறுத்தினாள். அது சரி, ஓகே, ஆனா நான் தான் கூட்டிட்டு போய் விடுவேன். எனக்கும் அவங்க கிட்ட கொஞ்சம் பேசணும். நீங்க என்ன பேச போறீங்க? அவளின் கைப்பற்றி தன் அருகில் இழுத்தான். அது நான் இல்லாத இந்த ஒரு வாரம் என் வைஃபை நல்லா பாத்துக்கிட்டாங்க இல்லையா, அதுக்காக ஒரு சின்ன தேங்க்ஸ் சொல்லலன்னா எப்படி? அதுவும் இல்லாம உங்க பாஸுடைய பெரியப்பா தானே உனக்கு பிளட் கொடுத்தது. ஓ, அப்படியா? இது எனக்கு தெரியவே தெரியாதே. அப்ப கண்டிப்பா அவங்க பெரியப்பாவுக்கு நிச்சயம் தேங்க்ஸ் சொல்லணுங்க. அவரை நீ ஏற்கனவே பாத்திருக்க. என்னது? நான் பாத்திருக்கேனா? என்ன சொல்றீங்க? நான் எங்க பார்த்தேன்? மாறன் சாரியே நான் இப்பதான் பாக்குறேன். இதுல அவங்க பெரியப்பாவ நான் எப்படி பாத்திருக்க முடியும்? ஆமா, நம்ம 2 பேரும் அன்னைக்கு ஒரு பொட்டிக் போனோம், ஞாபகம் இருக்கா என்று கேட்க அவள் ஆமாம் என்பதை போல் தலையசைத்தாள். அப்போ நான் ஒருத்தரை உனக்கு இன்ட்ரோ பண்ணேன், மாறன் குடும்பம்னு சொல்லிட்டு. உன்னை கூட கேட்டனே, அவர் எங்கேயாவது பாத்திருக்கியான்னு. ஆமா. மிஸ்டர் சுரேஷ்னு சொன்ன ஞாபகம் இருக்கா? அவர் தான் மாறனுடைய பெரியப்பா, சுரேஷ் மாறன். ஓ, அவரா? அப்படியா? எனக்கு தெரியாதே. அப்ப நாம நேர்ல போய் பார்த்து ஒரு தேங்க்ஸ் சொல்லிட்டு வந்துடலாம். போலாம், நானே சொல்றேன். அப்ப போலாம். அது வரைக்கும் மேடம் டென்ஷன் ஆகாம வேலையை மட்டும் பாருங்க. இன்னொரு விஷயம், மோஸ்ட்லி மார்னிங் அண்ட் ஈவினிங் நானே பிக்கப் அண்ட் ட்ராப் பண்றேன். ஒருவேளை நான் வரலனா பாடி கார்ட்ஸ் வருவாங்க. நீ அவங்க கூட தான் வரணும், புரிஞ்சுதா? எஸ் மை லார்ட். இதெல்லாம் நல்லா பேசு, வா போலாம். சஞ்சனாவும் ரிஷியும் கிளம்பி ஏஎஸ்எம் ஃபேஷனிற்கு வந்தார்கள். அங்கே வேலை செய்பவர்கள் எல்லாம் அவனுக்கு மரியாதை செலுத்த ஒருதலை ஆசை அசைப்புடன் சஞ்சனாவுடன் உள்ளே சென்றான். ஆனால் சஞ்சனா ரிஷியுடன் வருவதைத்தான் மற்றவர்கள் அதிர்ச்சியாக பார்த்தனர். அவள் கைகளுடன் தன் கைகளை பிணைத்துக் கொண்டுதான் வந்தான் ரிஷி. மற்றவர்கள் தன்னை வித்தியாசமாக பார்ப்பதை உணர்ந்த சஞ்சனாவிற்கு மிகவும் சங்கடமாக இருந்தது. ஐயோ, இவங்கெல்லாம் ஏன் நம்மள இப்படி பார்த்துட்டு இருக்காங்க? கடவுளே, இவர் கூட வராருனா இவருக்கும் நமக்கும் என்ன சம்பந்தம்னு தான் யோசிப்பாங்க. கன்ஃபார்ம் இவர் வேற கைய விட சொன்னா அதுக்கும் ஏதாவது கோச்சிப்பாரே. சரி விடு, அடுத்தவன் கையா பிடிச்சிருக்க, ஏன் புருஷன் தானே, ஒன்னும் பிரச்சனை இல்ல. யார் என்ன நினைச்சா எனக்கு என்ன? அவ்வளவு நேரம் அவன் கைகளிலிருந்து தன் கைகளை எடுக்க நினைத்தவள் கோர்த்து கொண்டாள். அதை உணர்ந்தான் ரிஷி. இவ்வளவு நேரம் பிடி கொடுக்கிற மாதிரி இல்ல, இப்ப என்னாச்சு? கம்போட் ஓட்டினா மாதிரி. அவளை திரும்பி பார்த்துவிட்டு மீண்டும் நடந்தான். ராகவ் அவர்களை பார்த்து அவர்கள் அருகில் ஓடி வந்து வரவேற்றான். வாங்க ரிஷி சார், வாங்க அக்கா. என்னது அக்காவா? நான் தான் சொன்னல, இங்க எல்லாரும் ஒரு சிஸ்டர் பிரதர் மாதிரி தான் பழகுறாங்கன்னு. ஓஹோ, அது சரி. என்ன ராகவ், என்ன பண்றாரு உங்க பாஸ்? ஒரு ஆன்லைன் மீட்டிங், கிளையண்ட் கிட்ட பேசிட்டு இருக்காங்க சார். நீங்க கெஸ்ட் ரூம்ல உட்காந்துட்டு இருங்க. அவன் உள்ளே அழைத்து சென்றான். இப்ப எப்படிக்கா இருக்கு உங்களுக்கு? பரவாயில்ல ராகவ். ரிஷி முன்னே நடக்க ராகவும் சஞ்சனாவும் பின்னால் பேசிக் கொண்டு வந்தார்கள். தன் கூலர்ஸை கழட்டி அதை துடைத்தபடி பின்னால் என்ன நடக்கிறது என்று பார்த்தான் ரிஷி. சஞ்சனாவும் ராகவும் சொல்லட்டா என்று அவள் கேட்க, அக்கா வேணா என்று அவன் கெஞ்சுவதைப் போலவும் ஆக்ஷன் செய்து கொண்டிருப்பதெல்லாம் ரிஷியும் கவனித்துக் கொண்டுதான் இருந்தான். அதற்குள் அந்த கெஸ்ட் ரூமில் ரிஷியையும் சஞ்சனாவையும் உட்கார சொன்னான் ராகவ். நீங்க கொஞ்ச நேரம் இருங்க, இதோ அண்ணா வந்து என்று சொல்ல வந்தவன் உதட்டை கடித்துக் கொண்டு பாஸ் வந்துருவாரு என்று சொல்லிவிட்டு சென்றான். ஆனால் அதை சஞ்சனா கவனிக்கவில்லை. அவள் அந்த அறையை சுற்றி பார்த்து கொண்டிருந்தாள். ரிஷி அதை பார்த்து மனதிற்குள் சிரித்து கொண்டான். அதற்குள் மாறன் வந்து விட்டான். வாங்க மிஸ்டர் ரிஷி, என்ன நீங்களே வந்திருக்கீங்க? என்ன சஞ்சனா, உனக்கு இப்போ உடம்பு எப்படி இருக்கு? எதுக்கு இவ்வளவு சீக்கிரமா ஆபீஸ் வந்தீங்க? நல்ல ரெஸ்ட் எடுத்துட்டு வர வேண்டியது தானே? உண்மையான அக்கறையுடன் கேட்டான். அவங்களுக்கு வீட்டுல இருக்கிறத விட இங்க ஆபீஸ்ல இருந்தாதான் பெட்டராக ஃபீல் பண்றாங்களாம். உங்க கூட எல்லாம் இருக்கிறது தான் ரொம்ப பிடிச்சிருக்கான். அண்ட் நான் எதுக்கு வந்தேன்னா, தேங்க்யூ ஸோ மச். பிகாஸ் உண்மையாவே இந்த 1 வீக் என் வைஃபை நீங்க நல்லா பாத்துக்கிட்டீங்க. அப்புறம் எல்லாத்துக்கும் மேல
அவளுக்கு பிளட் தேவைப்படும் போது கூட ஹெல்ப் பண்ணியிருக்கீங்க. அதுக்கு நான் எவ்வளவு தேங்க்ஸ் சொன்னாலும் பத்தாது. எனிஹவ், தேங்க்யூ so மச். அதை பற்றி கூறும் பொழுது உண்மையாகவே ரிஷியின் குரல் சிறிது கம்மியது போல் தோன்றியது. காரணம், அவன் மட்டுமே அறிவான் அந்த நரக நாட்களை. நண்பனை பற்றி அறியாதவனா மாறன்? அவனுக்கு சஞ்சனா என்றால் எவ்வளவு உயிர் என்று தெரியும். அவன் பொறுப்பில் விட்டுத்தான் ரிஷி ஃபாரின் சென்றது. இருந்தாலும் எதிர்பாராமல் எவ்வளவு சம்பவங்கள் நடந்துவிட்டது என்று சொன்னது ஒரு கணம் அந்த பக்கம் பேச்சு மூச்சு இல்லை. ரிஷி, ரிஷி என்று மாறன் பலமுறை அழைத்த பிறகுதான் அந்த பக்கத்திலிருந்து, சொல்லு, எப்படி ஆச்சு, எப்போ என்று அவன் இறுகிய குரலில் கேட்டது. ரிஷியை இதுவரை அப்படி பார்த்ததே இல்லை. அவன் அந்த ஒரு நாட்களுக்குள்ளாகவே பல வயது முப்படைந்தால் எப்படி இருக்குமோ அப்படி இருந்தது அவன் தோற்றம். அவனை மீண்டும் இந்தியாவில் பார்க்கும்போது எப்படியோ அவன் வந்துதான் அந்த சிசிடிவி ஆதாரத்தை கண்டுபிடித்தது. அதுவரை அவர்களுக்கு எந்த தடயமும் பெரிதாக கிடைக்கவில்லை. அதையெல்லாம் நினைத்து பார்த்த மாறன், இவர்கள் இருவரும் நண்பர்கள் என்று சஞ்சனாவிற்கு தெரியாது அல்லவா? அதனால், அட நீங்க வேற என்ன ரிஷி சார், நீங்க வந்துதான் உங்க வைஃபை காப்பாத்துனீங்க. அவங்க மேல எனக்கு சிஸ்டரா ஒரு நல்ல கன்சர்ன் இருக்கு. ரிஷியும் மாறனும் ஒருவரை ஒருவர் கைகளை குலுக்கி கொண்டார்கள். அப்புறம் உங்க பெரியப்பா என்னுடைய வைஃபுக்கு பிளட் கொடுத்ததுக்கு தேங்க்ஸ். ஆமா அண்ணா, அங்கிளுக்கு தேங்க்ஸ்னு சொல்லுங்க. இவர் ஒரு நாள் கூட்டிட்டு போறேன்னு சொல்லியிருக்காரு. அப்போ நான் நேர்ல வந்து சொல்லிக்கிறேன். அவள் சொல்லி முடிக்கும் முன்னே மாறன் குறுக்கிட்டான். அது என்னம்மா, அவன் உனக்கு அண்ணன்னா நான் எப்படி அங்கிள் ஆவேன்? அப்பான்னு கூப்பிடு. அப்போது சுரேஷ் மாறனின் குரல் கேட்க அனைவரும் திரும்பி பார்த்தார்கள். ஆம், சுரேஷ் தான் உள்ளே வந்து கொண்டிருந்தார். இப்போது சஞ்சனாவிற்கு அவர் மீது வேறு மாதிரியான எண்ணம் தோன்றவில்லை. முதலில் தெரியாதவராக இருந்தாலும் இப்போது பரிச்சயமானவரை போல தோன்றியது. ஆனால் மாறனுக்கும் ரிஷிக்கும் உருவ மத்தியில் முடிச்சுகள் விழுந்தன. மாறனுக்கு இன்று சுரேஷ் ஆபீஸ் வந்தது அதிசயம்தான். என்ன பெரியப்பா, திடீர்னு ஆபீஸ் பக்கம் வந்திருக்கீங்க? இன்னைக்கு சஞ்சுமா ஆபீஸ் வரதா ஒரு பட்சி சொல்லிச்சு, அதான் வந்தேன். எதையும் மறைக்கும் எண்ணம் இல்லை என்பது போல் கூற சஞ்சனா, ராகவ், ரிஷி, மாறன் என்று அனைவரும் புரியாமல் அவரை பார்த்தார்கள். சுரேஷுக்கு இருக்காதா பின்ன? சஞ்சனா தன் மகள் என்று ஊர்ஜிதமான பிறகு அவரால் தன் அன்பை மறைத்து வைக்க முடியவில்லை. மனைவி பிரிந்து கிட்டத்தட்ட எத்தனை வருடங்கள், அவள் இருக்கிறாளா இல்லையா என்பது கூட தெரியாமல் நாட்கள் கடந்து விட்டன. ஆனால் இப்போது தன் மகளை மட்டும் பார்க்க மனதெல்லாம் வழியடத்தான் செய்தது. இருந்தாலும் அவள் தன் மகள்தானா என்று கண்டுபிடிக்காமல் என்ன செய்வது? அந்த உண்மையெல்லாம் இப்போது தீர விசாரித்து அறிந்து கொண்டார். தன்மேலேயே கோபம் வந்தது. சீரும் பேருமாக வளர வேண்டிய மகள் கஷ்டப்பட தானும் ஒரு காரணமாகி விட்டோமே என்ற வலி அவருக்குள் இருக்கத்தான் செய்தது. ஒருமுறை தன் பக்க நியாயத்தை அருந்ததி கேட்டிருந்தால் இந்நேரம் அவர்கள் பிரிந்திருக்கவே வேண்டாம். ஏதோ தவறாக புரிந்து கொண்டு விலகி சென்றவர் இன்று வரை அவரை பார்க்கவே இல்லை. மகளுக்கு தன்மேல் கோபம் இருக்குமா? இல்லை, தான் தான் அப்பா என்றாவது தெரியுமா? அதை சொல்ல அவர் மனம் தவித்து துடித்துக் கொண்டிருந்தது. ஆனால் அவர் ஒன்றை மறந்துவிட்டார். இப்போது சஞ்சனாவை யார் அணுக வேண்டுமென்றாலும் ரிஷி என்ற ஒருவன் இருக்கிறான் என்பதை மறந்துவிட்டார். அதை கூடிய சீக்கிரம் ரிஷி உணர வைப்பான். பின்னர்தான் அங்கு ரிஷி இருப்பதையே பார்த்து ஒரு கணம் தயங்கினாலும் மீண்டும் அவள் தன் மகள் என்ற எண்ணம் மேலோங்க கேட்டார். ரிஷி, எப்படி இருக்கீங்க? இப்ப பரவாயில்லையா சஞ்சனாவுக்கு என்று கேட்டபடியே அவனிடம் வந்து கைகளை குலுக்கினார். உங்களைத்தான் நேர்ல பார்த்து தேங்க்ஸ் சொல்லணும்னு சொன்னா. தன் மகளை முதல் முறையாக பார்ப்பது போல் உச்சி முதல் பாதம் வரை அவளை வருடினார். சஞ்சனாவிற்கு அவர் ஏன் தன்னை இவ்வளவு பாசமாக பார்க்கிறார் என்று புரியவில்லை. ரிஷிக்கு ஏற்கனவே சஞ்சனாவை பற்றி வேறு ஏதோ இருக்கிறது என்று உணர்ந்திருந்தான். ஆனால் அது என்ன என்று தெரியவில்லை. அதுவுமல்லாமல் அவன் விசாரித்த போது சஞ்சனாவை பற்றி வேறு யாரோ கூட விசாரித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்ற தகவலும் அவனுக்கு வந்திருந்தது. அது யார் என்று அவன் யோசித்துக் கொண்டிருக்க இப்போது அது சுரேஷாக இருக்குமோ என்ற எண்ணம் அவனுக்கு வந்தது. சுரேஷிற்கும் சஞ்சனாவிற்கும் என்ன சம்பந்தம் என்று அவன் யோசித்தபடி நின்றிருந்தான். மாறன் ஒருமுறை அவர் அறையில் அருந்ததியின் புகைப்படத்தை பார்த்திருக்கிறான். கிட்டத்தட்ட சஞ்சனா அருந்ததி போலதான் இருக்கிறாள். இந்த முகத்தை எங்கேயோ பார்த்தது போல இருக்கிறது என்று தோன்றியிருந்தது அவனுக்கு. ஆனால் சுரேஷ் அவளிடம் நடந்து கொள்ளும் முறையை பார்க்க
சந்தேகமாக இருந்தது. இன்னும் அந்த முகத்தை எங்கே பார்த்தோம் என்று அவனுக்கு ஞாபகம் வரவில்லை. அதுக்கு எதுக்குமா தேங்க்ஸ் எல்லாம்? அது என் கடமை. என்ன அங்கிள் சொல்றீங்க? சஞ்சனா ஆச்சரியமாக கேட்டாள். ரிஷியும் மாறனும் ஒருவரை ஒருவர் பார்த்து கொண்டார்கள். இப்ப தானே சொன்ன என் அப்பான்னு கூப்பிடுன்னு, அதுக்குள்ள அங்கிள்னு சொல்ற பத்தியா? அப்புறம் அது நீ இந்த கம்பெனியில தானே வேலை செய்யற, அப்போ உனக்கு ஹெல்ப் பண்ண வேண்டியது, உங்களை பாத்துக்க வேண்டியதும் என் கடமை தானே. அத சொல்றீங்களா அங்கிள்? சரி சரி, இருந்தாலும் அப்பான்னு கூப்பிட்ட எனக்கு விருப்பம் இல்ல. அவள் பட்டென்று சொன்னதும் சுரேஷின் முகம் வாடிவிட்டது. சஞ்சனா இப்படி சொல்வாள் என்று ரிஷியும் மாறனும் கூட எதிர்பார்க்கவில்லை. அவள் தாமோதரன் தான் தன் தந்தை என்று நினைத்திருந்தாள். ஏண்டா, உங்க அப்பாவை மட்டும்தான் அப்படி கூப்பிடுவியா? சுரேஷின் குரல் சற்று கம்மியது போல் தோன்றியது மற்றவர்களுக்கு. சுரேஷின் முகவாட்டம் சஞ்சனாவிற்கு பொறுக்கவில்லை. ஐயோ, நான் தப்பா எதுவும் சொல்லல அங்கிள். அது என்னன்னா, நான் இந்த உலகத்திலேயே ஒரு மனிதரை வெறுக்கிறேன்னா அது என் அப்பாவாதான் இருக்க முடியும். எந்த அப்பனும் செய்ய முடியாத கேவலமான வேலைய எங்க அப்பா செஞ்சாரு. தாமோதரன் தனக்கு செய்ய நினைத்ததை நினைக்க அவளுக்கு பற்றி கொண்டு வந்தது. ரிஷி அவளை தோளோடு அணைத்துக் கொண்டான். அதெல்லாம் ஒண்ணுல்ல, ரிலாக்ஸ் என்று அவளை தேற்றினான். ஏன், என்னாச்சு? சுரேஷ் பதற்றமாக கேட்டார். ஒண்ணுமில்ல அங்கிள், அதை நான் பாத்துக்கிறேன். சஞ்சனாவை அங்கிருந்து அழைத்து பிரைவேட் ரூமிற்கு சென்றான். அவளை இழுத்து அணைத்துக் கொள்ள அவனின் சட்டை ஈரமாவதை உணர்ந்தவன். சஞ்சனா அழுவது புரிந்தது. அவளின் தலையை வருடி கொடுத்தவன் அவள் முகம் பார்த்து கண்களை துடைத்து விட்டான். எதுக்கு இப்ப தேவையில்லாம அழற? அதெல்லாம் பாஸ்ட் இஸ் பாஸ்ட். கடந்து போன விஷயத்தை பத்தி யோசிக்காத. அவங்கெல்லாம் உன் பாஸ்ட் லைஃப்ல இருந்தவங்க. உனக்கு நான் ஒரே ஒரு விஷயத்த மட்டும் சொல்றேன், அது மட்டும் மைண்ட்ல வச்சுக்க. இது நான் விசாரிச்சு தெரிஞ்சுக்கிட்ட விஷயம். பட் இன்னும் நான் விசாரிக்க வேண்டிய விஷயங்கள் நிறைய இருக்கு. உன்னுடைய சொந்த அப்பா தாமோதரன் கிடையாது என்று ரிஷி கூற அதிர்ந்து போய் அவனை பார்த்தாள். உன் அம்மா தாமோதரனுடைய அப்பா இருக்கும்போதுதான் அந்த வீட்டுக்கு வந்திருக்காங்க. அவங்களுக்கும் தாமோதரனுக்கும் எந்த சம்பந்தமும் இல்ல. தாமோதரனோட அப்பா உன்னுடைய பெயர் தப்பா வெளியில ஃப்ரேம் ஆக கூடாதுன்னு உன்னை தன் பொண்ணா தாமோதரன் அப்ப இருந்த சூழ்நிலையில அக்செப்ட் பண்ணிருக்காரு. இதையெல்லாம் நம்ப முடியாமல் பார்த்தாள் சஞ்சனா. அப்போ யார் ஏன் அப்பா? அவரை நான் அதிகமா வெறுக்கிறேன் என்று சஞ்சனா கூற அதிர்ச்சியாக பார்த்தான் ரிஷி. ஏன் சனா அப்படி சொல்ற? ஆமா ரிஷி, அப்படி ஒருத்தர் இருந்தார்னா இந்த உலகத்திலேயே அவரை தான் அதிகமா வெறுக்கிற. தாமோதரன் ஏன் இப்படி நடந்துக்கிறாருன்னு நான் யோசிச்சு இருக்கேன். ஆனா என்னை இப்படி இன்னொருத்தவங்க வீட்டுல இருக்க வச்சு இவ்ளோ கஷ்டப்பட வச்சவரை நான் எப்படி மன்னிக்க முடியும்? ஒருவேளை அப்படி ஒரு சூழ்நிலை இல்லாம எங்க அப்பா என் கூட இருந்திருந்தா எங்க அம்மாவும் என்னை விட்டு போயிருக்க மாட்டாங்கல்ல. நாங்க ஒரு குடும்பமா இருந்திருப்போம்ல. அதெல்லாம் அவ்வளவு சுலபமா என்னால மறக்க முடியாது ரிஷி. நீங்க மட்டும் இல்லனா இப்பவும் நான் எப்படி இருந்திருப்பேன் எனக்கு தெரியல. அவள் அவன் கழுத்தை கட்டிக்கொண்டு அழுதாள். என்ன சொல்வது என்று தெரியவில்லை. அவளை தேற்றும் வகையற்று, பாஸ்ட்ல நான் இருக்கனோ இல்லையோ, ஆனா உன்னுடைய இந்த பிரசன்ட் ஃபியூச்சர்ல கண்டிப்பா நான் இருப்பேன். நான் உன் கூட இருக்கிற வரைக்கும் உன்னை யாரும் கஷ்டப்படுத்த நான் விட மாட்டேன். அவள் நெற்றியில் முத்தமிட்டான். இதையெல்லாம் சஞ்சனாவிடம் பேச வந்த சுரேஷ் கேட்டுவிட்டார். அவரின் மனதை யாரோ கத்தியால் குத்துவதை போன்ற வலி வந்தது. இவ்வளவு கஷ்டம் அனுபவிக்க காரணமாய் இருந்த அந்த தாமோதரனை கொன்றுவிடும் அளவிற்கு கோபம் வந்தது. உன்னை விடமாட்டேன் என்று கோபத்துடன் அங்கிருந்து வெளியேறினார். சரி, ஓகே, நீ போய் வேலையை பாரு. தேவையில்லாம எதையும் யோசிச்சு டென்ஷன் ஆகாத. இருவரும் வெளியே வந்தார்கள். சஞ்சனா ராகவுடன் செல்ல ரிஷி மாறன் அறைக்குள் சென்றான். மாறன் எதையோ தீவிரமாக யோசித்துக் கொண்டிருப்பதை பார்த்தவன் அவன் எதிரில் சென்று அமர்ந்தான். என்ன சார், ஏதோ டீப் திங்கிங்ல இருக்கீங்க போல இருக்கு. ஆமாடா, சம்திங் ஃபிஷி.